சார் கேக்குதா? ஆடியோ இருக்கா? செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் இஷ்யூஸ்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதை செட்டு ஒரு கொஸ்டினுக்கோ கேட்கக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். இது டிகிரி செட்டை பற்றி தான் இருக்கு. டாக்ஸ் அண்ட் ஹார்பர். டாக்ஸ் அண்ட் ஹார்பர் மேக்ஸிமம் ஒரு சில பேர்னா வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு கம்பல்சரி அவன் கேட்டுட்டு இருக்கான். டாக்ஸ் அண்ட் ஹார்பர் அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஹார்பர்ஸ், போர்ட்டு, அது டைப்ஸ் ஆஃப் ஹார்பர், அதுல என்னென்ன காம்பனண்ட் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஹார்பரோட லேஅவுட் எல்லாம் படம் கொடுத்துருக்கேன். பிபிடி எல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் படம் இருக்கு. அதுக்கு டிரான்ஸ்லே வெட் ஆகணும், ரைட் ஆகணும், அது எதுக்கு யூஸ் பண்றோம், பிரேக் வாட்டர்ஸ்னா என்ன, அதுக்கடுத்து ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட்டு அது ஓரியன்டா சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் மொத்தமாக தான் இந்த பிபிடில பார்ப்போம். அப்ப இதுல நான் என்ன கொடுத்துருக்கணும், இப்ப என்ன ஹைலைட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா போதும். தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஹார்பர் அண்ட் போர்ட்னு பார்க்க போறோம். போர்ட்னா உங்களுக்கு தெரியும், துறைமுகம்னு சொல்லுவாங்க. அந்த துறைமுகத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுற படத்திலே தெரியுது, கப்பல் நாங்க எங்கேயும் நிறுத்தி போட்டிருக்காங்க. அப்ப துறைமுகத்துல அந்த கப்பல்கள் நிறுத்தி போடக்கூடிய அந்த இடம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்பர்ல ஏன் கப்பல் கொண்டு வந்து நிறுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய பர்பஸ் இருக்கு. இப்ப பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகணும், இல்ல பொருட்களை கொண்டு வந்து இறக்கணும், இல்ல இங்கேருந்து ஏற்றிட்டு போகணும், லோடிங் அன்லோடிங் பண்ணணும், இல்ல ஒரு கப்பலுக்கு தேவையான ஃபியூல்ஸ் நிரப்பணும், இல்ல ஒரு கப்பல் பாதிப்புக்குள்ளாயிருக்கு, அப்ப என்ன டேமேஜ்னு ஒரு துறைமுகத்துல கொண்டாந்து நிறுத்தி போட்டு பார்க்கணும். இல்ல ஒரு கப்பல் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு 1 மாசம் அடுத்த பல கண்ட்ரி டு கண்ட்ரி போகக்கூடியதான் மாச கணக்கில் 6 மாசம் 7 மாசம்னு பயணம் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல நிறுத்தி போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தேவையான உணவுப் பொருட்களை ஏற்றிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு கிளம்புறது, அவங்களோட பயணங்களை தொடர்றது. அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை காட்டி கப்பல் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹார்பர் கொண்டாந்து போடுவாங்க. அப்ப துறைமுகங்கிறது டோட்டல் செட்டப், அதுல எல்லாமே வரும். அந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் ஹார்பர்னு சொல்லுவோம். சர்க்கிளியர் என்ன சொல்லப்படுது உங்களுக்கு? அப்ப ஹார்பர் அண்ட் போர்ட்ல ஒரு பார்ட் தான் ஹார்பர். ஹார்பர்லயும் நிறைய ஹார்பர் இருக்கு. ஹார்பரோட மெயினான விஷயம் சொல்லணும்னா அந்த கப்பல் நிக்கிற இடம் தான் ஹார்பர்னு சொல்லுவாங்க. அது பார்த்தாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது என்க்ளோஸரா கொடுத்துட்டு குறிப்பிட்ட பகுதி ஓப்பனா இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஜோன் ஓப்பனா இருக்கும். ஏன் என்க்ளோஸரா பாதி பக்கம் அடைச்சிருக்காங்க, தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, கப்பல் நிக்கும் பொழுது கடலோட அலையினால டிஸ்டர்ப் ஆகி என்ன செய்யக்கூடாது, ஆடிட்டே இருக்கக்கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாது. அதுக்காண்டி அந்த அலையோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி அந்த டைல்னு சொல்லக்கூடிய அலையை பிரேக் பண்றதுக்காண்டி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கல்லு மாதிரி போட்டிருப்பாங்க, இல்ல கட்டியிருப்பாங்க. அது ஆர்டிபிஷியலா இருக்கலாம், செமி ஆர்டிபிஷியலா இருக்கலாம், ஃபுல்லா நேச்சுரலா இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்பர் டைப் மாறும். அப்படி அந்த அலையோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டரை பிரேக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட என்க்ளோஸ்டு ஜோனா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கப்பலுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அதை நிறுத்தி போடுறது தான், ஓய்நிலையில் இருக்க வைக்கிறது தான் இந்த பிரேக் வாட்டர்ஸோட முக்கியமான நோக்கம். அப்ப அந்த ஹார்பர்ங்கிறது துறைமுகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, போர்ட்ல அந்த பாட்டு தான் ஹார்பர். அந்த ஹார்பரோட வேலை என்ன அப்படின்னா கப்பல் கொண்டு நிறுத்தி போட்டு வைக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்றோம். அந்த நிறுத்தி போடக்கூடிய கப்பல்களுக்கு என்னென்ன பணிகளுக்காக நிறுத்தி போடுவாங்கிறது தான் நான் சொன்னேன். சும்மா ரப்பா சொன்னேன். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்போ ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்பர் அண்ட் போர்ட்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஹார்பர் என்னன்னு பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை அப்படியே நல்லா பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்க, கப்பல் இங்க நிறுத்தி போட்டிருக்காங்க, இங்க நிறுத்தி போட்டிருக்காங்க. ஆனா நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு. அதுக்கு பர்பண்டிகுலரா தான் வரிசை நிறுத்தி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடும் பர்பண்டிகுலரா நிறுத்தி போட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடைப்பட்டதுல தான் நிறுத்தி போட்டிருக்காங்க. அதுலயுமே இடையில ஒவ்வொரு தடுப்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இடையில 3 போர்ட்டு, நார்மலா சின்ன தான் சொல்றேன், சின்ன சின்ன அந்த கப்பல்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா, அது மாதிரி படகுகள் தான் நிறுத்தி போட்டிருக்காங்க வச்சு. அதே மாதிரிதான் இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இது பிளாட்ஃபார்மா, அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி இந்த அப்படி இருக்கு.
அதுக்கடுத்து இங்கிட்ட வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாத்து குடுத்துருக்காங்க. வேலை தாண்டி குடுத்துருக்காங்க. அதே மாரி இங்கேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நடப்பாத மாரி குடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சின்ன சின்ன தடுப்புகளா குடுத்து, அதுலயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கப்பல் இந்த இடத்துல நல்லா தெரியும். கப்பல் நிறுத்தி குடுத்துருக்காங்க. அப்ப இந்த படத்த நல்லா பாத்துக்கங்க. இப்ப தியரிட்டிக்கல் எக்ஸாம் பாயிண்ட்ல பார்ப்போம். அப்ப a harbor is a partially enclosed protected water area. பார்சியலி தான் என்க்ளோஸ்டா இருக்கணும். 4 பக்கம் நீங்க மூடிட்டீங்க அப்படின்னா, எப்படி கப்பல் உள்ளுக்குள்ள வரும்? அப்ப ஹார்பர் இஸ் எ பார்சியலி என்க்ளோஸ்டு புரொடெக்டட் வாட்டர் ஏரியா. பாதுகாக்கப்பட்ட வாட்டர் ஏரியா. எது? கடல் அலைகள்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட ஏரியா. அதிகமா வேவ்ஸ் உள்ள கிரியேட் ஆகாது. அந்த ஹார்பர் ஜோனுக்குள்ள ஏரியா டு ப்ரொவைட் எதுக்காண்டி அப்படின்னா சேஃப் அண்ட் சூட்டபிள் அகாமடேஷன் ஃபார் த vessels seeking reviews, supplies, repairs and the transfer of cargo. அப்ப ஃபர்ஸ்ட் கப்பல ஓய்வு நிலையில எந்த ஒரு அலையோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிறுத்தி வைக்கிறதுக்காண்டி இந்த ஹார்பர் பயன்படுத்துது. அதுக்கடுத்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளோட பிளேஸ்ல எடுத்து போட்டோம்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதோ, இல்ல வந்து அங்க பயணிகள் ஏற்றிட்டு போறதோ, இல்ல வந்து கார்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, இது மாதிரி என்ன பணிகளுக்கு நம்ம வந்து நிறுத்தி போட்டிருக்கோமோ அந்த வேலையை ஃப்ரீயா பண்ண முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே. அதுக்கடுத்து போர்ட். இப்ப கார்பரேஷன். அதுல நிறைய கார்பன் டைப் இருக்கு. அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்பன்னா போர்ட்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தோம். போர்ட்னா என்ன சார் அப்படின்னா, போர்ட் இஸ் எ ஹார்பர் where marine terminal facilities are provided. The facilities are made of piers of wharves. Wharves என்னன்னா, இப்போ ஒரு பொருளை லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணணும்னா அதுக்கான கிரெயின்ஸ், நிறைய வெர்டிகல் பீம்ஸ், காலம்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திருப்பாங்க. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். புரியுதானே சார் என்ன? அப்ப போர்ட்டுங்கிறது என்ன? ஹார்பர்ல இருக்கக்கூடிய அது ஒரு பகுதி மாதிரி தான். மொத்த பகுதியும் துறைமுகம் தான். துறைமுகத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். இதுல வந்து எல்லாமே அடங்கும். இந்த ஹார்பரும் இன்க்ளோஸ்டா இருக்கும். அந்த ஹார்பருக்கு வந்து நிற்கக்கூடிய போர்ட்டுகளுக்கு பொருளை லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி பெரிய பெரிய கிரெயின்ஸ், வாஃப்ஸ், அதை குவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெர்டிகல் மெம்பர் ஹரிசாண்டல் மெம்பர்லாம் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராலிலாம் வச்சிருப்பாங்க. அப்ப எல்லா செட்டப்பும் சேர்ந்ததுதான். இல்ல ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு கரேஜ் மாதிரி இருக்கு. இல்ல ரீஃபியூலிங் பண்றதுக்கான செட்டப் இருக்கு, பக்கத்துல பில்டிங் இருக்கு அப்படின்னா எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் போர்ட்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் புரியுது உங்களுக்கு? அப்ப போர்ட் இஸ் ஏ ஹார்பர். இதுவும் ஒரு ஹார்பர் மாதிரி தான். ஹார்பர்ங்கிறது ஒரு பர்டிகுலரா அந்த இதுவத்தையும் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய இடம். போர்ட்டுங்கிறது எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி. இப்ப லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு குறிப்பிட்ட தூரம் தள்ளி வந்து என்னன்னா ரிப்பேர்ஸ் பண்ற கரேஜ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ரீஃபில்லிங் பண்றதுக்கான செட்டப்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுக்கு போர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப போர்ட் இஸ் ஏ ஹார்பர். இது ஒன் ஆஃப் த ஹார்பர் தான். வேர் மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைட். அந்த கடல் சார்ந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அந்த ஒரு கப்பல் வருது அப்படின்னா இல்ல கப்பல்ல பயணிக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு அந்த கடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டது அந்த போர்ட். சார் கிளியர்? மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ்க்கான மீனிங் அதான். ஸ்பெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் மேட் ஆஃப் பியர்ஸ் ஆஃப் வார்ஸ். வார்ஸ் ஆர் குவைஸ் சொல்லுவாங்க. பியர்ஸ் ஆஃப் வார்ஸ்னா இந்த வெட்டிலாம் நிக்கிது தெரியுமா? லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்கு நிக்கிது தெரியுமா? நான் படம் கொடுத்துட்டு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா பெரிய பெரிய கண்டெய்னரை ஒரு ஹியூமன் ஆர் மேன் பவர் வச்சுன்னா நம்மளால ஈஸியா தூக்கி வைக்கிறதோ அன்லோடிங் பண்றது பண்ண முடியாது. லோடிங் அண்ட் அன்லோடிங்னா அப்ப பெரிய பெரிய கிரெயின்ஸ் வெட்டிகள் மெம்பர்ஸ் அது வந்து பிளாட்ஃபார்ம்ல வரிசையா வச்சிருப்பாங்க. பிக்ஸ்டா இருக்கும். அதான் வார்ப்ஸ் சொல்லுவாங்க. இல்லாட்டி குவைஸ்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸாம்பிள் ரீசனா நான் இன்டர்பிரேட்டர் தான். ஆட் பீச் சிப்ஸ் பெர்த் ஒய் லோடிங் அன்லோடிங் ரிப்பேர்ஸ் பண்றது ரீஃபில்லிங் பண்றது நான் சொன்னேன். அது எல்லா செட்டப்பும் இந்த போர்ட்ல தான் நடக்கும். அப்ப எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கப்பட்டதுதான் ஒரு போர்ட்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் என்ட்ரி. போர்ட் ஆஃப் என்ட்ரினா இப்போ ஒரு துறைமுகத்துக்குள்ள ஒரு கப்பல் என்ட்ரி ஆகுது அப்படின்னா அங்க வந்து கஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா தேவையில்லாத பொருட்களை வந்து கடத்தி உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருக்க கூடாதுன்னு செக்அப் நடக்கும். அப்ப நீங்க கஸ்டம்ஸ் கிராஸ் பண்ணி நீங்க வெளில வர்றீங்க அப்படின்னா பொருள் எடுத்துட்டு வெளில வர்றீங்க அப்படின்னா அது போர்ட் ஆஃப் என்ட்ரி சொல்லுவாங்க. அப்ப கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி. முக்கியமா வந்து வெளிநாட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காண்டி ஃபாரினர்ஸ் முறையான செக்அப் பண்ணி அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு வந்துட முடியாது. அப்ப கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி அதான் என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க.
அது வந்து ஃப்ரீ போர்ட்னா என்ன சார் அப்படின்னா, அதுல வந்து எந்த ஒரு செக்கப்புமே இருக்காது. ஓகேவா? அந்த எந்த ஒரு செக்கப்புமே இல்லாம ஃப்ரீயாவே லோடிங் பண்றது, அன்லோடிங் பண்றது, ஃபியூலிங் பண்றது, மத்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ போர்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி. உங்களுக்கு வெளிநாட்டுலேருந்து ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க வந்து செக்கப் பண்றாங்க. கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே ஃப்ரீ போர்ட்ங்கிறது எந்த ஒரு ஃபாரினர்ஸ்க்கும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே இருக்காதுங்க. எந்த ஒரு வெரிஃபிகேஷன்ஸுமே இருக்காது. அவங்க ஃப்ரீயா வரலாம், வண்டிய நிறுத்தி போடலாம், லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணலாம், கொஞ்ச நாள் சுத்தலாம், அப்புறம் மறுபடியும் அவங்க வண்டிய எடுத்துட்டு போலாம். அப்படி மாரி அந்த துறைமுகம் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. சார் கிளியர் புரியுதா? அதான் ஃப்ரீ போர்ட். அப்ப ஐசோலேட்டட் இது தனியா அமைக்கப்பட்டிருக்கும். நார்மல் போர்ட்டோட கம்பைன்டா இருக்காது. இந்த ஃப்ரீ போர்ட்ங்கிறது. அப்ப என்க்ளோஸ்ட் ஏரியா அட்ஜசன்ட் டூ த போர்ட் ஆஃப் என்ட்ரி. அப்ப அந்த என்க்ளோஸ்ட் ஏரியால ஒரு பகுதியில என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து குடுத்திருப்பாங்க. வேர் லோடிங், அன்லோடிங், ஃபியூயலிங் கேன் பி டன் வித்தவுட் இந்த குடுத்திருக்காங்க. இன்டர்வென்ஷன் ஆஃப் கஸ்டம்ஸ். அதாவது எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே அங்க இருக்காது. அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதுதான் முக்கியம். அப்ப வித்தவுட் எனி இன்டர்வென்ஷன் ஆஃப் த கஸ்டம்ஸ். அதான் முக்கியம். எது? ஃப்ரீ போர்ட்ல. சார் கிளியர்? ஓகேவா? போர்ட் ஆஃப் என்ட்ரி என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபாரின் என்ட்ரிக்கும் அவங்க என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஃபார் கிளியரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து. அதுக்கடுத்து ஃப்ரீ போர்ட்லயே பாருங்க. போர்ட் ஆப்டன் ஹேவ் வேர்ஹவுஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டீஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஃப்ரீ போர்ட்ல பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த வேர்ஹவுஸ் வந்து தங்கிக்கலாம். அத தவிர்த்து வேற இதர ஃபெசிலிட்டீஸ்மே அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? பொருட்கள கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள இங்கேருந்து எடுத்துட்டு போறதுக்கு அவங்க கப்பல்ல ஸ்டோர் பண்றதோ, இல்ல அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்கள பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கோ இதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு குடுத்துருக்காங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து தே மே ஹேவ் த மேகசின் பில்டிங் ஃபார் நேவல் ஆர்டினன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு குடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணும் இல்ல சார். அதாவது பக்கத்திலே இந்த மேகசின் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதிலே இல்ல ராணுவத்துக்கு தேவையான முக்கியமான ஆயுத கிடங்குகள்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஆயுத பயிற்சிகள்லாம் செயல்படுறாங்க கடற்படையினர் அப்படின்னா, அந்த மாதிரியான பில்டிங்ஸ் பக்கத்திலே அந்த இது சொல்லுவாங்க இந்தியன் நேவின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான பில்டிங் இருக்கும். அதான் மேகசின் பில்டிங். அதாவது ராணுவ சார்ந்த தளபடங்கள், ராணுவ சார்ந்த ஆயுத கிடங்குகள், அது எல்லாம் சேர்ந்து அந்த பக்கத்திலே இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சார் என்ன புரியுதா சொல்றாங்க? அதான் நேவல் ஆர்டினன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அதாவது கடற்படை சார்ந்த தளவாடங்கள் போர் பயிற்சி செய்வதற்கும் போர் முகாம்கள் இடுவதற்கும். அதர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது அவங்களுக்கு தேவையான ஆயுத கிடங்குகள் துப்பாக்கி, வெடிமருந்து இது மாதிரி எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சிருப்பாங்க. அது இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் பக்கத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மேகசின் பில்டிங் சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அப்ப இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொரு பாயிண்ட் கரெக்டா சொல்றேன். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஹார்பர். இப்ப ஹார்பர்னா என்னன்னு சொன்னேன்? சொல்லுங்க. ஹார்பர்னா என்ன? ஒரு என்க்ளோஸ்டு போர்ஷன், பார்ஷியலி என்க்ளோஸ்டு போர்ஷன். அந்த போர்ஷன் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, கப்பல் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி. அந்த கப்பல் வந்து ரெஸ்ட் எடுக்கிற எந்த நோக்கத்துக்கான பல நோக்கங்கள் இருக்கலாம். லோடிங், அன்லோடிங், ரிப்பேரிங், ஃபியூயலிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட நோக்கம் இருக்கலாம். இதுதான் ஹார்பர். ஓகேவா? ஓகே. போர்ட்ங்கிறது என்னன்னா, போர்ட்டும் ஒன் ஆஃப் த ஹார்பர் தான். இது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மட்டும் இல்ல. எல்லா விஷய செட்டப்பையும் உள்ளடக்கி அடக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹார்பர்ல லோடிங் பண்றதுக்காண்டி கப்பல் வந்து நிறுத்தி போட்டிருக்கலாம். அன்லோடிங் பண்றதுக்காண்டி கப்பல் வந்து நிறுத்தி போட்டிருக்கலாம். ரிப்பேர் பண்றதுக்காண்டி கப்பல் வந்து நிறுத்தி போட்டிருக்கலாம். அதுக்கடுத்து ஃபியூலிங் பண்றதுக்காண்டி கப்பல் நிறுத்தி போட்டிருக்கலாம். ஓகே. ஸ்டோரேஜ் பண்றதுக்காண்டி இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்காண்டி இதுக்காண்டி வந்து அந்த இடத்துல நிறுத்தி போட்டிருக்கலாம். அத நிறுத்தி போட்டிருக்கலாம். அந்த பிளேஸ் தான் ஹார்பர். இந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடிய அந்த லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கான வார்ப்ஸ் அண்ட் குவாய்ஸ் இருக்கும். பிளாட்ஃபார்ம் செட்டப்பா குடுத்திருப்பாங்க. பக்கத்திலேயே வந்து பில்டிங்ஸ் இருக்கும். இது எல்லா மாரி எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் போர்ட். இதுவும் ஒன் ஆஃப் த ஹார்பர் தான். சார் கிளியர்? ஓகே. அப்ப இது 3 வகையா பிரிக்கலாம். 3 டைப்ஸா பிரிக்கலாம். என்ன சார் அப்படின்னா, நேச்சுரல் ஹார்பர். அப்ப ஒரு ஹார்பர்னா பார்ஷியலி என்க்ளோஸ்டு போர்ஷனா இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்படி பார்ஷியலி என்க்ளோஸ்டு போர்ஷனா இருக்கிறது எதுக்காண்டி? கப்பல் உள்ளுக்குள்ள வந்து நிக்கும் பொழுது, கடல் அலையோட வேகத்தால கப்பல் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே நிக்கக் கூடாது. கப்பல் ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப அந்த அலையோட வேகத்த கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் சுத்தி வந்து பார்ஷியலா என்க்ளோஸ்டா குடுத்திருக்கோம்.
அதெல்லாம் கிரே குவார்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் சொல்லுவாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். அப்ப அப்படி குடுத்திருக்கக்கூடிய என்குளோஸ்டு போர்ஷன் இயற்கையாவே ஒரு என்குளோஸ்டு போர்ஷனா ரஃப்பா குடுத்திருக்கு. இயற்கையாவே இருக்கு. நேச்சுரலாவே இருக்கு அப்படின்னா, அத நேச்சுரல் கார்பன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மும்பையில இருக்கக்கூடிய கார்பன்னா இயற்கையாவே அமைக்கப்பட்டதுதான். 4 புறமும் சரி 3 புறம் எப்படி இருக்குன்னா, அணைக்கட்டு மாரி இயற்கையாவே அந்த வால் மாரி இருக்கு. நடுவுல வந்து கப்பல் நிறுத்தி போட்டுக்குவாங்க. சார் கிளியர்? ஓகே. அதே செமி நேச்சுரல் காப்பர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது பாதி இயற்கையாவே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் வால் மாரி ஒரு 2 பக்கம் என்குளோஸ்டா இருக்க மாரி இருக்கும். 3வது பக்கம் இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் நடப்பாத மாரி குறிப்பிட்ட தூரத்துக்கு கட்டி என்குளோஸ்டு போர்ஷன் மாரி கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப இயற்கையா பாதி இருக்கு. ஆர்டிபிசியலா நம்ம என்ன செய்றோம் பாதி கட்டுறோம். இதுதான் என்ன சொல்றோம்னா செமி நேச்சுரல் கார்பன் சொல்லுவாங்க. சார் கிளியர்? ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு விசாகப்பட்டினம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செமி நேச்சுரல் கார்பன். அதுக்கடுத்து ஆர்டிபிசியல் கார்பன் என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த இடத்துல கப்பல் வந்து நின்னுட்டு போறதுக்காண்டி, நம்பளா வந்து என்ன செய்வோம் அப்டின்னா, ஒரு ஆர்டிபிசியலா பார்சியலி இன்க்ளூசிவ் போர்ஷன நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்றோம்னா, ஆர்டிபிசியல் கார்பன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னை வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஏன் பக்கத்திலே எழுதல அப்டின்னா, நான் வந்து கீழ வந்து ஒவ்வொன்னுக்கும் டெஃபினிஷன் குடுத்திருக்கேன். அங்கே வந்து அதிலேயே குடுத்திருக்கறதுனால நான் எழுதுறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிள். சார் இப்ப 3 கார்பன் டைப் புரியுதா? ஒவ்வொன்னா பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கார்பன் எழுதிக்கிறேன். நேச்சுரல் கார்பன்னா என்ன அப்டின்னா, தே ஆர் ஆரிஜினேட்டட் பை த நேச்சர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லேண்ட். அப்ப இயற்கையாவே என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு தேவையான வசதிகள அந்த லேண்ட்ல புரொவைட் பண்ணியிருக்கோம். 3 புறம் இன்க்ளூசிவா இருக்கணுமா? அப்டின்னா அந்த அளவுக்கு இன்க்ளூசிவ் போர்ஷனா இருக்கும். அப்ப தே ஆர் ஆரிஜினேட்டட் அது உருவாகியிருக்கும். எப்படின்னா, பை த நேச்சர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லேண்ட். இயற்கையாவே நமக்கு ஏற்ற உகந்த சூழல அந்த நிலம் வந்து அமைச்சிருக்கும். இயற்கையாவே. அதுதான் நம்மளுடைய நேச்சர் கார்பன். சார் கிளியர்? ஓகே. நேச்சுரல் கார்பன். அப்ப இந்த நேச்சுரல் கார்பன்ஸ் ஆர் சரவுண்டட் ஆன் செவரல் சைட்ஸ் பை த ப்ராமினன்ஸ் ஆஃப் லேண்ட். அதுலயே எப்படி பாத்தீங்கன்னா, எல்லாமே இயற்கை. இப்ப கப்பல் வந்து நிறுத்தி போறதுக்கு குறுக்க குறுக்க ஒவ்வொரு வருமா, எல்லா கட்டமைப்பும் அதுவே அமைச்சிருக்கு. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கு. சரவுண்டா சுத்தி. இது ஒரு லைட்டா பாத்துக்கங்க. அதுக்கடுத்து ஏரியா கவர்டு பை த லேண்ட் மாஸ் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஸ்டோவ் which provides food birthing condition for vessel in known as natural road state. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இல்ல வந்து உங்களுக்கு பெரிய புயல் ஏற்படுது அப்படின்னாலும், அந்த நேச்சுரல் கார்பன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு கப்பல்களுக்கும், வெசல்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் குடுக்காது. அதுக்கு வந்து நல்ல ஒரு குட் பெர்த்திங் கண்டிஷன்ஸ குடுக்கும். ஓகே. நேச்சுரலா இருந்தாலும் நல்ல ஒரு குட் பெர்த்திங் கண்டிஷன்ஸ் தான் வெசலுக்கு வந்து புரொவைட் பண்ணும். அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நேச்சுரல் கார்பன் ஆர் நேச்சுரல் ரோட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப எக்ஸாம்பிள்ல வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க நேச்சுரல் கார்பன்ல. உங்களுக்கு நேச்சுரல் கார்பனாவே உங்களுக்கு வார்த்தையிலே இருக்கு. ஆப்ஷன் பார்த்து டக்குனு அடிச்சு விட்டுருவீங்க. இயற்கையாவே அந்த அந்த வழித்தடங்கள் வந்து இயற்கையா உருவாகிருக்கு அந்த லேண்ட்ல சுத்தி. அப்ப அதான் நேச்சுரல் கார்பன் ஈஸியா பார்த்து அடிச்சிருவீங்க. எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி. அப்ப எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நமக்கு கேட்க மாட்டான். நமக்கு தமிழ் இந்தியாவுல இருக்கக்கூடியது தான் கேட்பான். அப்ப எக்ஸாம்பிள் எதுன்னா, நான் இதெல்லாம் அடிஷனலா வேற எங்கேயும் இருக்குன்னு குடுத்துருக்கோம். அப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, பாம்பேல இருக்கக்கூடிய மும்பைன்னு சொல்றோம்ல, அந்த மும்பை போர்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் கார்பன். அத சேர்த்து நியூயார்க்ல இருக்கக்கூடியது, சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடியது, ரியோ டி ஜெனீரோல இருக்கக்கூடிய கார்பன்ஸ் இது எல்லாமே அதான் ரியோ டி ஜெனீரோ அதுல இருக்கக்கூடிய கார்பன். இது எல்லாமே என்னன்னா நேச்சுரல் கார்பன் தான். இதுல நம்ம எக்ஸாம் கேட்கறது எப்பவுமே இந்தியா ஓரியன்டடா தான். எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. கேட்பாங்கன்னு சொல்றதுல ஆல்ரெடி 2 புக்லயும் கேட்டுட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் கார்பன் எது அப்படின்னா பாம்பே தான். சார் கிளியர்? அடுத்து போலாமா? ஓகே. செமி நேச்சுரல் கார்பன். இப்பதான் சொன்னேன். செமி நேச்சுரல் கார்பன் என்னன்னா, பாதி இயற்கையே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பக்கத்துல நம்ம கட்டினா போதும். நம்மளோட வசதிகளுக்கு தகுந்த மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த இயற்கை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் குடுக்கல. ஆனா சுத்தி வந்து இப்படி குடுத்திருக்கு. அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல லோடிங் அண்ட் லோடிங் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி மத்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன செய்யணும்? கான்செப்ட் பில்ட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு இது கட்டுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பக்கத்திலேயே வந்து ஒரு பாதி தூரம் தான் வந்திருக்கு. மீதி குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்க கட்டணும் அப்படின்னா, அந்த தூரத்த நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். இல்ல இதுல வந்து குறுக்கு குறுக்குனா வந்து இயற்கையா வந்து கட்ட வைக்கல. அப்ப நம்ம தான் வந்து அந்த குறுக்கு குறுக்கு இருக்கிற கப்பல் வந்து அந்த வரிசையா எடுத்து போறதுக்காண்டி ஒரு ஆர்டர் காட்டி
அதை கொடுக்கக்கூடியதுன்னா நம்ம தான் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கணும். இப்ப மும்பைல இருக்கக்கூடியதுன்னா எல்லா செட்டப்புமே அத இயற்கையா அமைச்சு கொடுத்துரும். அதனாலதான் அது ஃபுல்லா 100% நேச்சர் கார்பன் சொல்லுவோம். விசாகப்பட்டினத்துல பாதி நேச்சுரலா இருந்தாலும் மீதி கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப் எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கோம். அதனாலதான் அது என்ன சொல்றோம் செமி நேச்சுரல் கார்பன் சொல்றோம். சார் கிளியர்? ஓகேவா? அப்ப it is an area of sea which is sheltered on two sides by headlands. அப்ப ரெண்டு சைடு அவங்க அதை கொடுத்துரும். ஒரு க்ளோஸ்டு பொசிஷன் கொடுத்துரும். And required artificial protection at the entrance. அப்ப என்ன செய்யணும் நம்மலாம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் தந்தப்ப ஒரு ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது நம்ம தான் கட்டணும் பாதி. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா செமி நேச்சுரல் கார்பன். அப்ப பாதி வந்து இயற்கையா அமைச்சு கொடுத்துருக்கோம். மீதி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் என்ன சொல்றாங்க செமி நேச்சுரல் கார்பன் சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப this artificial protection can be provided with the breakwater at the entrance அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் ப்ரொவைடர் வந்து பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல வந்து உள்ளுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க என்ட்ரன்ஸோட பிரேக் வாட்டர்ஸ். அந்த வாட்டரை பிரேக் பண்றதுக்காக கொடுத்திருக்க இந்த ஆர்டிபிஷியல் ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அப்ப ப்ரொவைட் பண்றதுதான் என்ன சொல்றாங்க கேன் பி அதாவது ப்ரொடெக்ஷன் திஸ் ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷன் கேன் பி ப்ரொவைடட் வித் த பிரேக் வாட்டர்ஸ் அட் த என்ட்ரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் உள்ளதான் கேட்பான்னு நான் சொல்லியிருக்கேன். விசாகப்பட்டினம் வந்து பெஸ்ட் செமி நேச்சுரல் கார்பன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். அதுக்கு பிளெயின் மவுத் கார்பன் ஒன்று கொடுத்துருக்கேன். எதுவும் நீங்க பார்க்க வேணாம். லைட்டா தெரிஞ்சுக்கிறீங்க இருக்கணும். அடுத்து ஆர்டிபிஷியல் கார்பன் முழுக்க முழுக்க பாருங்க செட்டப்பே அவங்களே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே செட்டப்லாம் தெரியுது உங்களுக்கு. வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது முழுக்க முழுக்க அவங்களே கட்டி என்ட்ரன்ஸ் ஜோன் வந்து ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. உள்ள க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ஜோன் வந்து ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்குள்ள சுத்தி எந்த ஒரு அலையோட வேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வந்து ஏசி இதுல பண்ணிட்டு அப்படி குறைச்சு போயிடும். அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இதா இருக்கு. It is the area protected from the effect of waves artificially by either breakwaters or dredging. அப்ப ட்ரெச்சிங்னா அதுக்கான வந்து நிக்கிறதுக்காண்டி தடுப்பு தடுப்பா கொடுத்துருப்பாங்க. அதான் ட்ரெச்சிங். சுத்தி கட்டிருக்கக்கூடியது பிரேக் வாட்டர்ஸ். அப்ப ஆர்டிபிஷியலாவே நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா எய்தர் ஒன்னு பிரேக் வாட்டரோ ட்ரெச்சிங்கோ ப்ரொவைட் பண்ணிருக்கும். இந்த ஏரியா ஆர்டிபிஷியலி மேட் டு ப்ரொவைட் நம்ம இயற்கையாவே என்ன செஞ்சிருப்போம் மேட் பண்ணிருப்போம். சாரி இயற்கையாக நம்ம தான் கட்டியிருப்போம் மேனுவலாவே. இந்த ஏரியா ஆர்டிபிஷியலி மேட் டு ப்ரொவைட் நம்மளே கட்டியிருந்தாலும் இது என்ன செய்யும் அப்படின்னா வசதிகள் நல்லா கொடுக்கும். என்ன வசதிகள் அப்படின்னா ப்ரொவைட் குட் பெர்த்திங் டு வெசல். அந்த வெசலுக்கு நல்ல ஒரு உகந்த சூழலை கொடுக்கும் நிக்கிறதுக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நோன் அஸ் ஆர்டிபிஷியல் ரோட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் ஹார்பர் சொல்லுவாங்க, ரோட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. நீங்க ஆர்டிபிஷியல் ஹார்பர் தான் எழுதிக்கிறீங்க. ஓகே சார் கிளியர்? புரியுதா? ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை கார்பன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப மொத்தம் 3 கொடுத்தேன் சார். நேச்சுரல், செமி நேச்சுரல், ஆர்டிபிஷியல். இது 3லே क्वेश्चन கேட்டாங்க சார். ஆனா 3லே கேட்ட क्वेश्चन வந்து எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் மத்தது டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க. சார் அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அதுக்கடுத்து கிளாசிபிகேஷன் பேசலாம் யூட்டிலிட்டி. அப்ப இதெல்லாம் அவ்வளவுதான் கேட்டதுல இப்போ உங்களுக்கு தெரியும் பிசிக்கலி கார்பன்னா மீன்பிடி இதுக்காண்டி பயன்படுத்துறது. மிலிட்டரி கார்பன்னா உங்களுக்கு தெரியும் ராணுவ தளவாடங்களுக்காண்டி பயன்படுத்துறது. கமர்ஷியல் கார்பன்னா வணிகத்துக்காண்டி பயன்படுத்துறது. ரெபியூஸ் கார்பன்னா இப்ப இங்கேருந்து ஒரு கப்பல் வருது அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறுத்தி போட்டு அப்புறம் எடுத்துட்டு போவாங்க. அப்ப அகதிகள் சொல்றோம்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் அது வந்து எப்படி இருக்கு அகதிகளுக்கான இடம் மாதிரி செயல்படும் அந்த கார்பன். அப்ப அந்த வார்த்தையில இருக்கான அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் லைட்டா சொல்றேன், லைட்டா பாத்துக்கங்க சார். இப்ப என்ன சொல்றேன்னு புரிஞ்சா உங்களுக்கு? ஒவ்வொரு லைனுக்கு அர்த்தம். ஓகே. அப்ப கிளாசிபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது ஒரு பயன்பாடு. அந்த ஹார்ட்வேர் எப்படி என்னென்ன வசதிகளுக்காக பயன்படுத்துறோம் அந்த யூட்டிலிட்டியை பொறுத்து இதை கிளாசிபிகேஷன் பண்ணிருக்கேன். அதனாலதான் கிளாசிபிகேஷன் பேசினா யூட்டிலிட்டின்னு கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி இந்த கார்பன் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ஃபாலோ. கப்பல் வந்து நிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றோம்னா அது ரெபியூஸ் கார்பன் சொல்லுவோம். வணிக வர்த்தகங்களுக்கு மட்டும் பயன்படுத்துறோம் அப்படின்னா கமர்ஷியல் கார்பன்.
மீன்பிடித்துறை பயன்படுத்தணும் அப்படின்னா பிஷரி கார்பஸ். ராணுவ தளவாடங்கள், ராணுவ பயிற்சிகளுக்கு பயன்படுத்தணும்னா மிலிட்டரி கார்பஸ். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் விஷயம். இதுதான் இதோட கரு. கோர்னு சொல்லுவோம்ல. இனிமே இதுல இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் போர்ஷன் எக்ஸாம் பாயிண்டர்ல பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஃபெபிஸ் கார்பஸ். ஃபெபிஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. தே ஆர் solely used as havens for the ship in store. அதாவது பெரிய பெரிய புயல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த புயல் காலங்கள்ல கப்பலை வந்து அங்கேயே நிறுத்தி போறதுக்கு ஒரு ஹேவன்ஸா அது செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஹேவன்ஸ் ஃபார் த ஷிப்ஸ். புரியுதா சொல்றேன்? கிளியர்? ஹேவன்ஸ்னா புகலிடம் சொல்றோம்ல, வந்து நின்றுட்டு போறதுக்காண்டி, அது மாதிரி தமிழ் சுத்தமான தமிழ். They can be a part of commercial harbor also. அப்ப ரிவீஸ் ஹார்பரோட பாதி கமர்ஷியல் ஹார்பர் தான் சைடுல இருக்கும், பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா போர்ஷன் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய ஹார்பர் இருக்கு அப்படின்னா இந்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு ரெபிஸ் ஹார்பரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மாச கணக்கில் நிறுத்தி போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தா தெரியும், மாச கணக்கில் நிறுத்தி போட்டிருப்பாங்க. இந்த சைடு எல்லாமே என்னன்னா எப்பயும் போல பிசிஸ்டா இருக்கும். அது மீன் எப்படின்னா லோடிங் அன்லோடிங் பண்றது, அதுக்கு ஃபியூலிங் பண்றது, அதுக்கு வண்டி வர்றது போறது அப்படின்னு இங்க பிஸியா இருக்கும். அப்போ ஒரு பார்ட் ஃபுல்லாவே ரிவ்யூஸ் கார்பராகவும் இன்னொரு பார்ட் ஃபுல்லாவும் ஏதா இருக்கும் நம்மளோட கமர்ஷியல் கார்பராகவும் செயல்படும். எப்பயும் ரிவ்யூஸ் கார்பர்ல ஃபுல்லாவே ரிவ்யூஸ் கார்பர் தனி துறைமுகமா கொடுத்துட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வராது. அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா தனியா ஒரு பார்ட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவ்யூஸ் கார்பருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சில அமௌண்ட் கட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து நிறுத்தி போட்டு போற மாதிரி இருக்கும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே, எழுதிக்கிறேங்க. சரி, பாத்துக்கிறேங்க. எழுதுனா அதான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப they can be part of commercial harbor also. அப்ப இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா என்ன இருக்கும், கமர்ஷியல் ஹார்பரும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. These harbors would provide என்னன்னா the commodities அப்படின்னா அதாவது commodities accommodation, anchorage, repair, refueling facilities. அதாவது ஒரு அங்க வந்து நிறுத்தி போடுறான் ரெவியூஸ் கார்பர்ல, ஒரு மாசம் 2 மாசம் தங்கிட்டு போறான் அப்படின்னா அதுக்கு இந்த காமெடியேஷன் என்னன்னா தேவையான உணவு பொருட்கள் இதை வந்து வேற பொருட்கள் ஏற்று இது பண்ணணும், அவரோட அகாமடேஷன் தகுந்த மாதிரி அந்த கப்பலை ஏற்றலாம் அப்படின்னா அந்த பொருளை ஏற்றிக்கிறதுக்காண்டி இருக்கும். இதுல கப்பலுக்கு தேவையான ஆயில் தேவை, இல்ல வந்து உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தேவை, இல்ல வந்து உணவு சார்ந்த பொருட்கள் தேவைப்படுது, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் மெடிக்கல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அங்க ஏற்றிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சொந்த பயன்பாடுகளுக்கு அவங்க அந்த கப்பல்ல அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு பயணிக்கிறதுக்கு அந்த அகாமடேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதுல இருக்கும். அதான் அகாமடேஷன் சொல்றாங்க. அப்ப அகாமடேஷன். ஆங்கரேஜ் என்ன அப்படின்னா அது வந்து சும்மா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்காண்டி அங்க வந்து என்ன செய்வாங்க, நங்கூரத்தை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கு ரிப்பேர் என்னன்னா கப்பல்ல வந்து ரொம்ப தூரம் பயணிச்சதுனால இல்ல ஏதாச்சும் ஒரு புயலை பேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அப்ப லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும், அதை ரிப்பேர்ஸ் பாக்குறதுக்காண்டி இல்ல கப்பல் வந்து அடுத்த கொஞ்சம் தூரம் போகணும், ரீஃபீலிங் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. எது இந்த ரிப்பேர்ஸ் கார்பர். அப்ப ஒரு பெரிய புயல் ஏற்படுது, அதை பத்தி தான் வந்து நிறுத்தி போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவான்னு இல்லை, அவங்க தேவையான அகாமடேஷன் தேவையான பொருட்கள் பத்தல அப்படின்னாலும் ஏற்றிக்குவாங்க. இல்ல வந்து ஆங்கிலேஜ்ல போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும், ஒரு மாசம் 2 மாசம் அப்படின்னாலும் எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ரிப்பேர் ஒர்க்காண்டி நிறுத்தி கிடக்கு அப்படின்னா அதை நிறுத்தி போடுவாங்க, இல்ல ரீஃபீலிங் பண்ணுறதுக்காண்டி நிறுத்தி போடுவாங்க. இது எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்காண்டி ரெவியூஸ் கார்பரை யூஸ் பண்ணிக்குவான்னு சொல்றாங்க. சார் கிளியர்? எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்கு. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கார்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்க எக்ஸாம் பார்க்கணும். மேல பார்த்ததுக்கு பார்த்தா போதும். மிலிட்டரி கார்பர் இருக்கிற எக்ஸாம்பிள், ரெவியூஸ் கார்பர் இருக்கிற எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஹார்பர் ஆஃப் டோவர்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெவியூஸ் கார்பர்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நாளைக்கு அத்தனை வண்டி வந்து இவ்வளவு வந்து நிறுத்திக்கிறாங்க சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து கமர்ஷியல் கார்பர். கமர்ஷியல் கார்பர் பார்த்தாவே நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. அது பக்கத்திலேயே பிளாட்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும், அதுல நிறைய வந்து நம்மளுடைய இது கண்டெய்னர் தான் வச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஓகே, லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி கண்டெய்னர் வரிசையா அடிக்கிறாங்க பெருசு பெருசா. ஓகே, கிளியர்? என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? அதான் கமர்ஷியல் கார்பர். கமர்ஷியல் தெரியும், வணிக சார்ந்த வர்த்தகம் சார்ந்த இதுக்காண்டி பயன்படுத்துறது கார்பரா. அப்ப இட் இஸ் a கார்பர் in which stocks are provided with the necessary facilities for loading and unloading of cargo. அதாவது இதுல வந்து டாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப டாக்ஸ்னா என்ன சார்? புதுசா ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து
ஆ ஒரு கப்பல் வந்து பக்கத்துல வந்து நிக்கணும். அது வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து பொருள ஏத்துறோம், இறக்குறோம். அப்ப இந்த ஹார்பர்ல வந்து நிக்கிதுல்ல, அந்த போர்ஷன தான் என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப தண்ணிக்குள்ள அந்த கப்பல் வந்து நின்னு நிக்கிது. நம்ம லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றோம் அப்படின்னா, அது வெட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே கப்பல் வந்து ஒரு இடத்துக்குள்ள வந்துரும். அப்ப தண்ணி இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க? எல்லா பகுதியும் என்குளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள தண்ணிய வடிச்சிருவாங்க. இப்ப என்ன செய்யும்? கப்பல் வந்து தரையில நிக்கிற மாரி இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க? அந்த கப்பலோட பாட்டம் போர்ஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு. இன்ஜின்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா, அத சரி பண்ணுவாங்க. இது என்ன இதுன்னா, இது டாக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது ட்ரை டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கப்பல் தண்ணீக்குள்ள நிக்கும்போது அத வெட் டாக்ன்னு சொல்லுவாங்க. அதே தரையில நிக்கும்போது அத வந்து ட்ரை டாக்ன்னு சொல்லுவாங்க. கப்பல எப்பயும் தரையில கொண்டு வந்து தூக்கி அங்க நிறுத்த முடியாது. பெரிய பெரிய கப்பலன்னா. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு போர்ஷன் இருக்கும். அது ஃபுல்லா தண்ணியா இருக்கும். க கடலுக்குள்ள வர்ற மாரியே டெப்த்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், அதுல என்ட்ரன்ஸ் போர்ஷன் குளோஸ் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள உள்ள தண்ணிய ட்ரைனேஜ் பண்ணிருவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு இப்ப எப்படி இருக்கும்? கப்பல் வந்து பாட்டம்ல போயிட்டு அ த இருக்கும். தரையோட தட்டி இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து பண்ணுவாங்க. இப்ப வந்து உங்களுக்கு இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கு. இல்ல பாட்டம் ஆஃப் த ஷிப்ல வந்து எது பிரச்சனை இருக்கு. இல்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா, அது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஓகே. அப்ப டாக்ஸ்ங்கிறது நம்ம கப்பல் நிக்கக்கூடிய இடம். அது தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா வெட் டாக்ஸ். அதே வந்து உங்களுடைய தரையில இருந்துச்சு, தண்ணி இல்லாத பகுதியில இருந்துச்சு அப்படின்னா, ட்ரை டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெருசாலாம் இல்ல. சார் கிளியர் ஓகேவா? ஆ அப்ப டாக்ஸுக்கும் ஹார்பருக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, சின்ன வித்தியாசம் தான். நெறைய கப்பல்கள் வந்து நிக்கக்கூடிய இடங்கள் ஹார்பர். ஒரு கப்பல் நிக்கிது, தண்ணிக்குள்ள நிக்கிது அப்படின்னா, அது டாக்ஸ். சார் கிளியரா? அந்த போர்ஷன். கிளியர்? ஓகே. ஓகே. இதான் 2க்கும் வித்தியாசம். அப்ப எக்யூப்ட் வித் ட்ரை டாக்ஸ் ஃபார் ரிப்பேர்ஸ். அப்ப என்ன சொன்னேன்? இட் இஸ் எ ஹார்பர் இன் விச் டாக்ஸ் ஆர் புரொவைடட். எதுல புரொவைட் பண்ணியிருப்பாங்க? கமர்ஷியல் ஹார்பர்ல புரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி? நெசசரி ஃபெசிலிட்டீஸ் ஃபார் என்ன நெசசரி ஃபெசிலிட்டீஸ்? லோடிங், அன்லோடிங், கார்கோ. இது எல்லாத்துக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்க் புரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்ப எக்யூப்டு வித் அதுல தேவையான எக்யூப்மென்ட்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த கார்கோல. அதான் என்ன டாக்ஸ்ன்னு சொல்றோம்னா, ட்ரை டாக்ஸ். எதுக்காண்டின்னா, ஃபார் ரிப்பேர் பர்ப்பஸ்க்காண்டி. சார் கிளியர்? எக்ஸாம் கேட்டிருக்கான். ட்ரை டாக்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? ரிப்பேர்க்காண்டி யூஸ் பண்றோம். ஓகே. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் யூசிங் திஸ் ஹார்பர் இன் எ ப்ரீ டிட்டர்மினேட் ஃபேக்டர். அதாவது ஒரு கமர்ஷியல் ஹார்பர்ல நம்மளால டிட்டர்மினே பண்ண முடியாது. இத்தனை ஹார்பர் தான் வரும், அத்தனை ஹார்பர் தான் போகும்னு சொல்ல முடியாது. அப்ப இத்தனை சரி ஹார்பர்ன்னு சொல்றேன். எத்தனை ஷிப் ஊத்தியே வரும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் முடியாது. பண்ண முடியாது. அப்ப எத்தனை கப்பல் வேணுமாலும் வரலாம். சரக்கு கப்பல் வந்து நெறைய வந்துட்டே வரும், போகும். பக்கத்துல அது வழியா வேற ஊருக்கு போக வேண்டியது கொஞ்சம் வந்து நின்னுட்டு பொருள் இறக்கிட்டு போகும். அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப இது வந்து ப்ரீ டிட்டர்மினேட்ன்னு சொல்றாங்க. ப்ரீ டிட்டர்மினேட் ஃபேக்டர்ன்னு சொல்றாங்க. அதுக்கு பிசிங் கார்பர். பிசிங் கார்பர்னா இப்ப நீங்க நார்மலா ராமேஸ்வரம் போறீங்க, தூத்துக்குடி போறீங்கன்னா, அந்த கடற்கரை ஓரங்கள்ல சின்ன சின்ன போட்னா போட்டிருப்பான். வரிசையா நிறுத்திக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? ஓகே தானே சார்? ஆ அப்ப நீங்க பாம்பன் பாலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, வரிசையா கப்பல்ல நிறுத்தி போட்டிருப்பாங்க. இத வந்து நீங்க வந்து தூத்துக்குடி சைடு போனாலும் இந்த மாரி பார்க்கலாம். அப்ப அந்த படகுகள்லாம் ரொம்ப பெரிய படகுகளா இருக்காது. பார்த்தாலே சின்ன சின்ன படகுகள் தான். அதுவே ஒரு குட்டி குட்டி படகுகள் இருக்கும். அதுல கொஞ்சம் மீடியமான படகுகள்லாம் இருக்கும். அப்ப அந்த மாரி படகுகள்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும். இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கப்பல்கள் தான். அப்ப மீன் பிடிக்கக்கூடிய கப்பல் எல்லாம் பொதுவா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஹார்பர்ஸ்லயோ இல்ல வந்து ஒரு ரெபியூஸ் கார்ப்ல கொண்டு வந்து நிறுத்தி போட மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி அந்த இடங்கள்ல தான் வரிசையா நிறுத்திக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஹார்பர் தான் ஃபிஷிங் ஹார்பர்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர் படம் குடுத்துருக்கேன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. அப்ப திஸ் வுட் பி ஓப்பன் கான்ஸ்டன்ட்லி ஃபார் டிபார்ச்சர் அண்ட் அரைவல் ஆஃப் ஃபிஷிங் ஷிப். இது வந்து எப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு பெருசான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஓப்பன் பார்ட் இருக்கும். அந்த ஓப்பன் பார்ட்ல என்னன்னா டிபார்ச்சர் பண்றது, அந்த பொருட்கள வந்து கொண்டு வந்து இறக்குறது, மீன வந்து கொண்டாந்து இறக்குறது, ஏற்றுமதி பண்றது, அதுக்கு தேவையான பொருட்கள அதெல்லாம் பண்றது. டிபார்ச்சர் அண்ட் அரைவல் ஆஃப் ஃபிஷிங் ஷிப்ஸ். கிளியர்? ஓகேவா? அப்ப அந்த இடத்துல இருந்து போட்ட கொண்டாந்து இறக்குவாங்க. இறக்கிட்டு போயிட்டு கடலுக்குள்ள போய் மீன் பிடிப்பாங்க. அந்த மீன் பிடிச்சு கொண்டாந்து அந்த மீன்லாம் அந்த இடத்துலயே இறக்குவாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மீன்பிடி துறைமுகங்கள்ல நடக்கும். அப்ப இங்க நடக்கக்கூடிய வேலையெல்லாம் மீன்பிடி சார்ந்ததா இருக்கிறதுனால, இதுக்கு தனியாவே என்ன குடுத்துட்டாங்க, மீன்பிடி துறைமுகம் குடுத்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து நெறைய வந்து உங்களுக்கு தெரியும். நெறைய வந்து சுழல் அடிக்கும். அதனாலதான் ஒரு கமர்ஷியல் ஹார்பர்லயோ, வேற ரெவ்யூஸ் ஹார்பர்லயோ, பொது பயணிகள் பயணிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட்லயோ இத கம்பைன் பண்ணாம தனியா செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. சார் கிளியர்? புரியுதா?
ஓகே. They should have the adequate facilities for catching, loading, unloading. அப்ப வந்து மீன் பிடிக்கிறாங்க, கேட்ச் பண்றாங்க, உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்றாங்க? அத கொண்டு வராங்க, அன்லோடிங் பண்றாங்க. லோடிங் பண்றாங்க இங்க. அதுக்கடுத்து இங்க கொண்டாந்து அன்லோடிங் பண்ணி, அதுக்கடுத்து வியாபாரம் பண்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் இது வந்து அடிக்கடி ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கடுத்து திஸ் வுட் ஹேவ் சஃபிசியன்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். எப்ப வேணுமானாலும் கப்பல் உள்ளுக்குள்ள போகும். எப்ப வேணுமானாலும் அந்த இடத்துல வந்து நிக்கும். அப்ப ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ஒரு அடிக்யூட் மத்த இப்ப நார்மலா கமர்ஷியல் பர்பஸ்னா சில இடத்துல உள்ளுக்குள்ள ஃபில் ஆயிரும். அப்ப என்ன செய்வாங்க? பக்கத்திலேயே வந்து சுத்திட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரமா தள்ளி நிறுத்தி போட்டுருப்பாங்க. பெரிய பெரிய கப்பல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தூரமா நிறுத்தி கிடக்கும். உள்ளுக்குள்ள இடம் இல்லாதனால. அப்ப இங்க உள்ள கப்பல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வரும். ஆனா ஒரு மீன் பிடிச்சிட்டு போய் அப்படி இல்ல. ரெஸ்ட்ரிக்ஷனே உங்களுக்கு இல்ல. பக்கத்துல எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க நிறுத்தி போடலாம் வரிசையா. என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து தே மஸ்ட் ஹேவ் த ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்டோர்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல? மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஐஸ் பார்லாம் உள்ளுக்குள்ள போட்டுட்டு போவாங்க கீழ. அப்ப அந்த ஐஸ் பாரோட ஸ்டோரேஜ் பக்கத்திலேயே இருக்கும். மீன் பிடிச்சிட்டு பக்கத்திலேயே வச்சுருவாங்க. ஏன்னா மீன் கிடக்கூடாது. மீன் மட்டும் இல்ல. அவங்க கடல் சார்ந்த சமைக்க வியாபாரம் ஓரியன்டா அதாவது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தெந்த உயிரினங்களை பிடிச்சிட்டு வரன்னு இருக்கோ அந்த மாதிரியான நண்டு, மீன், இறால் இதெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா, அப்ப அப்படி பிடிச்சிட்டு வரும்போது அது வந்து கெட்டு போயிடும். சீக்கிரமே இறந்து வலையில பட்டு சில இதுனா கெட்டு போயிடும். முக்காவாசி அப்படிதான் செத்து போயிடும். அப்ப என்ன செய்யணும்? அதை தடுக்கிறதுக்காண்டி ஐஸ் போட்டு தான் கொண்டு வருவாங்க. அப்ப அந்த ஐஸ் இங்கே கொண்டு போறதுக்காண்டி பக்கத்துல ஐஸ் ஸ்டோர் வந்து இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோர் வந்து இருக்கும். அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் கிளியர்? ஓகேவா? அப்ப இதெல்லாம் முக்கியமான சஃபிசியன்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோர் இருக்கும். அப்ப அந்த துறைமுகத்துல வந்து மீன் ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அடிக்கடி ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அப்ப ஃபிஷிங் ஷிப் வந்து டிபார்ச்சர் பண்றதுக்கும், அரைவல் பண்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த செப்பரேட் பார்ட் தான் இந்த ஃபிஷிங் கார்ப்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. மிலிட்டரி கார்ப் பார்த்தாலே தெரியும். இந்த இடங்களை பார்த்தாலே தெரியும். ஓகேவா? போர் கப்பல்கள் வந்து நிற்பதற்கும், போர் பயிற்சி செய்வதற்கும் இப்ப இந்த இந்தியா வந்து மியான்மரோட போர் ஒத்திகை செஞ்சுச்சு. இந்தியன் நேவி வந்து மியான்மர் நேவியோட இது வந்து சிங்கப்பூர் நேவியோட இந்தியா போர் ஒத்திகை பண்ணுச்சு. அதுக்கடுத்து இந்தியன் நேவி ஆஸ்திரேலியா நேவியும் போர் ஒத்திகை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ராணுவ தளவாடங்களுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஹார்பர் மிலிட்டரி ஹார்பர். அது பக்கத்துல வந்து நிறைய வந்து கட்டடங்கள் இருக்கும். அதுல அந்த ராணுவத்துக்கு தேவையான ஆயுத கிடங்குகளாகவும் ஒரு சில பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் மேகசின் பில்டிங்ஸ் நான் இங்க சொன்னேன். மிலிட்டரி ஹார்பர் இட் இஸ் த நேவல் பேஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அகாமடேட்டிங் த நேவல் வெசல்ஸ். நேவல் வெசல்ஸ் அதாவது கடற்படைக்கு சம்பந்தமான கப்பல்கள் நிறுத்தி வைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய போர்ட் தான் என்ன சொல்லுவாங்க? ஹார்பர் தான் மிலிட்டரி ஹார்பர்னு சொல்லுவாங்க. இட் சர்வஸ் சப்ளை டெபார்ட் டிபார்ச்சர்னு சொல்லணும் அண்ட் அரைவல்ஸ்னு சொல்லணும். ஓகே, டிபார்ட்னு கொடுத்துருக்காங்க. டிபார்ச்சர் அண்ட் அரைவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு சார் புரியுதுதானே? ஒரே லைன் என்னன்னா நேவிக்கு சம்பந்தமான வேலைகளை செய்யறதுக்கும் நேவிக்கு சொந்தமான கப்பல்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய துறைமுகம் தான் இந்த ஹார்பர். எந்த ஹார்பர்? மிலிட்டரி ஹார்பர். சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து இது வந்து இந்த ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய அந்த பியர்ல் ஹார்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேவல் பேசஸ் சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் கேட்க மாட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹார்பர் ஹார்மனட் அடுத்து தியர் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் கொஸ்டின் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு மேல கொஸ்டின் கேட்டனா ஹார்பர்னா என்ன, போர்ட்னா என்ன, மேல வந்து அந்த இதுவரையும் சொன்னதுல கிளை கொடுப்பேன். அங்கே சொன்னா ட்ரேட் ஆக்ட் வந்து ரிப்பேருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். கமர்ஷியல் கார்பர்ல டாக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரெவியூஸ் கார்பர்ல ஒரு நாள் பார்ட்டா கமர்ஷியல் கார்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து பிசிங் கார்பர்ல ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோர் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பார்த்ததுல கீவேர்ட்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன் பாசிபிலிட்டியா இருக்கு கீவேர்ட்ஸ். சார் கிளியர்? ஓகேவா? அதோட சேர்த்து முக்கியமா எதை பார்த்துக்கிறேன், ஒவ்வொரு நேச்சுரல் கார்பருக்கு என்ன எந்த ஊர்ல இருக்கக்கூடியது பெஸ்ட் எக்ஸாம்பிள்? மும்பை. அப்ப செமி நேச்சுரல் விசாகப்பட்டினம். அதுக்கடுத்து நம்மளுடைய ஆர்டிபிஷியல் சென்னை. அது எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. அது பார்த்துக்கணும். அதுக்குள்ள கொஸ்டின் கேட்டா கேட்பான். அப்படி அதுல கொஸ்டின் கேட்கலாட்டி இதெல்லாம் கொஸ்டின் கேட்பேன். நான் இப்ப கொடுக்குறேன். இதுலயும் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தாலும் நான் சொல்லுவேன் எல்லாமே. அப்ப இதுலயும் வந்து எல்லா டெக்னிக்கல் டைப்ஸும் பார்க்கணுமா அப்படின்னா இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பார்த்தா போதும். நான் இப்ப சொல்லுவேன். இதெல்லாம் ஹைலைட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தா போதும். அப்ப ஹார்பரோட காம்பனன்ட்ஸ் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அப்ப என்னென்ன காம்பனன்ட்னா இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க. அதோட வேலைப்பாடு செயல்பாடு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணா வரிசையா பார்ப்போம் டீடைலா. என்ட்ரன்ஸ் சேனல் இருக்கும்.
பிரேக் வாட்டர்ஸ் இருக்கும், ட்ரெய்னிங் ஏரியா இருக்கும், ஆங்கரேஜ் ஏரியா இருக்கும், பிஎஸ் அண்ட் ஜெட்டிஸ் இருக்கும். அதான் சொன்னேன், வால்ஸ் அண்ட் குவெய்ஸ்ன்னு சொன்னேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வெர்டிகல் பியர்ஸ். அதுக்கடுத்து மோல்ஸ், ட்ரெஸ்டில்ஸ், டால்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மூரிங் ஆக்சசரிஸ் இருக்கும். இது எல்லாமே எது ஹார்பர் இருக்கக்கூடிய அந்த ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் தான் எல்லாமே. அப்ப இது எல்லாம் ஒண்ணா கம்பைன் ஆயிட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு முழுமையடைஞ்ச ஹார்பர்னு சொல்லுவோம். அப்ப இப்ப சொல்லியிருக்கிறதுனா தனித்தனி பிளேஸா சார்னா அப்படி இல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி பாருங்க. இப்ப என்ட்ரன்ஸ் சேனல்னா என்ன அப்படின்னா, இப்ப இதான் ஒரு ஹார்பர். இதான் ஒரு ஹார்பர்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன். இப்ப இதான் ஒரு ஹார்பர். அப்படின்னா இதுக்குள்ள உள்ளுக்குள்ள இதுக்குள்ள தான் வரப்போகுது. பார்த்தா தெரியுதா? 2 பக்கம் கல்லா கொட்டி வச்சிருக்காங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் சேனல். சார் கிளியர்? கப்பல் உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த வழித்தடம், அந்த வாய்க்கால் மாதிரி பெருசா வாய்க்கால் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, சேனல்லாம் வாய்க்கால். அப்ப நுழைவு வாய்க்கால். அதான் என்ட்ரன்ஸ் சேனல். கிளியர்? ஓகே. இப்ப இதுல இன்னொரு இதுவும் உட்கார்ந்திருக்கு. என்ன உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, நடுவுல இருக்கிறது என்ட்ரன்ஸ் சேனல். சைடுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 புறமும் கல்லு மாதிரி கொட்டி போட்டுருக்காங்கல்ல. இது என்ன செய்யுது? இங்கிட்டு உள்ள வாட்டரை பிரிக்குது. அப்ப வாட்டரை என்ன செய்யுது? பிரேக் பண்ணுது. அதான் பிரேக் வாட்டர்ஸ். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. இந்த படத்திலே 2க்கான விஷயங்கள் இருக்கும். ஆனா பிரேக் வாட்டர்ஸ் தான் படம் கொடுத்துருப்பாங்க. மேலே பாத்தீங்கன்னா அப்ப ஓகே. அப்ப எ லாங் அப்ரோச் சேனல். இந்த படத்துல பாருங்க. சேனல் எப்படி இருக்கு? வழித்தடம். ரொம்ப தூரமா தானே இருக்கு. உள்ளுக்குள்ள வரக்கூடிய பாதை. ஓகே. எ லாங் அப்ரோச் சேனல் ஃப்ரம் த ஓப்பன் சி டு த இன்லெட் ஆஃப் ஹார்பர். அது ஹார்பரோட என்ட்ரன்ஸ் அதான். இன்லெட் ஆஃப் ஹார்பர். இன்லெட் அவுட்லெட் சொல்லுவாங்க. அப்ப இன்லெட் ஆஃப் ஹார்பர் இஸ் நோன் அஸ் த என்ட்ரன்ஸ் சேனல் சொல்றாங்க. சார் கிளியர்? இது வந்து ஒரு லாங் பாத்தா இருக்கும். ஹார்பருக்குள்ள வர்றதுக்கான ஒரு பெரிய பாதையா இருக்கும். அதுக்கடுத்து இதுதான் ஹார்பரோட இன்லெட் போர்ஷன். இது வழியா தான் கப்பல்லாம் உள்ளுக்குள்ள வரும் ஹார்பருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து இருக்குங்க. அப்புறம் இட் மஸ்ட் பி ensured that there is no obstruction like reefs, rocks about the required depth for the safe navigation. Important. இப்ப கப்பல் உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா, இந்த தண்ணிக்கு கீழ பவள பாறைகள், பாசி பாறைகள், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ராக் இருக்கு. இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடர் டெப்த்ல வந்து ஏதாச்சும் ஒரு கல் இருக்கு அப்படின்னா, கப்பல்ல இடிபட்டு கப்பல் டேமேஜ் ஆகி அங்கேயே வந்து என்ன என்ன இதாயிரும். அப்ப பாதையில ஒரு கப்பல் பெரிய கப்பல் வந்து இது மாதிரி தரை தட்டியோ, இல்ல வந்து ராக்ல இடிச்சியோ, இல்ல ரீப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுல வந்து இடிச்சியோ கிடக்கு அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய கப்பல்களுக்குன்னா பெரிய ஒரு தலைவலி ஆயிரும். அது கிளியரன்ஸ் பண்றதுன்றது. அதனால இந்த என்ட்ரன்ஸ் சேனல்ல ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு எந்த ஒரு ரீப்ஸோ, ராக்ஸோ இருக்கக்கூடாது. அந்த டெப்த் வந்து குறிப்பிட்ட டெப்த்துக்கு அந்த சேஃப் டெப்த்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேவிகேஷன் தகுந்த மாரி ப்ரொவிஷன்ஸ் குடுத்திருக்கணும். ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அப்ப இந்த டெப்த் ஆஃப் என்ட்ரன்ஸ் சேனல் இஸ் மெயின்டெய்ன்டு பை ஃப்ரீக்வென்ட் ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் ட்ரெட்ஜிங் அப்படின்னா, பக்கத்திலேயே பெரிய பெரிய ஜேசிபிலாம் வச்சு அடிக்கடி என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள இருந்து இப்ப கடல்னா என்ன செய்யும்? மண்ண வந்து உள்ளுக்குள்ள வந்து கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படி இருக்கக்கூடியத அடிக்கடி மண்ண வந்து அள்ளிக்கிட்டே இருப்பான்னு சொல்றாங்க அதுக்குள்ள. சரி கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள மண்ண தோண்டி தோண்டி அள்ளிக்கிட்டே அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அதிகமா வந்து மண்ணு ஏன்னா கடல்ல வந்து மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, எப்படி செய்யும்? மண்ண வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். மெரைன் சாயில. அப்ப அந்த மாரி இடத்துலன்னா, அடிக்கடி குறிப்பிட்ட பீரியட்ல என்ன செய்வாங்க? ஃப்ரீக்வென்ட்டா ட்ரெட்ஜிங் பண்ணிட்டே இருப்பாங்க. தோண்டி அள்ளிக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். சார் கிளியர்? ஃப்ரீக்வென்ட் ட்ரெட்ஜிங் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து பிரேக் வாட்டர். நான் அங்கேயே சொல்லிட்டேன். அந்த என்ட்ரன்ஸ் சேனல சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாட்டர பிரேக் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் வாட்டர். அப்ப திஸ் இஸ் எ புரொடக்டிவ் கேரியர்ஸ். கேரியர்ஸ்னா அதான் அணைன்னு சொல்லுவாங்க. புரொடக்டிவ் கேரியர்ஸ். தடுப்பு அணை. அப்ப தடுப்பு அணை. புரொடக்டிவ் கேரியர்ஸ். பாதுகாப்பு அணை. ஓகே. கன்ஸ்ட்ரக்டட் டூ எதுக்காண்டி இத கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார்ம் அண்ட் ஆர்டிபிஷியல் ஹார்பர். இது ஆர்டிபிஷியல் ஹார்பர்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வித் எ வாட்டர் ஏரியா சோ தட் புரொடெக்டட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் சீ வேவ்ஸ். அதாவது ஒரு வாட்டர் ஏரியாவுல ஆர்டிபிஷியல் ஹார்பர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எத? இந்த பாதுகாப்பு அணைய, தடுப்பு அணைய. எதுக்காண்டி? சீ வேவ்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி. புரொடெக்டட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் சீ வேவ். அப்ப கடல் அலை அதான் சீ வேவ்ஸ். அதிலிருந்து புரொடெக்டட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் சீ வேவ்ஸ். கடல் அலையிலிருந்து பாதுகாப்பதற்காக இத புரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி? சேஃப் அகாமடேஷன் ஃபார் ஷிப்ஸ்.
அப்ப உள்ளுக்குள்ள நிறுத்திக்கிறக்கூடிய கப்பலுக்கு ஒரு நல்ல அகாமடேஷன குடுப்பதற்காண்டி என்ன செய்றாங்க? இந்த சீ வேவ்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் வாட்டர்ஸ் ஆர்டிபிசியலா புரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா? நேச்சுரல் கார்பன்ல அது இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். பிரேக் வாட்டர்ஸ்ன்னு அதுக்கு நம்மளே கட்டணுங்கிற அவசியம்லாம் இல்ல. இருந்தாலும் நம்ம பிரேக் வாட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதனால குடுத்திருக்கேன். நம்ம சி வேவ்ஸோட அந்த பாதிப்புகள தடுக்கிறதுக்காண்டி குடுத்திருக்கிறது தான் இந்த ஆர்டிபிசியல் கார்பன். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. விக்னேஷ் சார், நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆ இன்டர்வியூலேருந்து அதுக்கடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏஐ கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் 2 குடுத்து வந்துச்சுன்னா, அதுல அதுலேருந்து இதுத்தையும் எடுத்துக்கிடுங்க சார். எனக்கு இந்த ஹார்பர் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் இது ஓரியன்டடா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? உங்களுக்கு முடிஞ்சா அனுப்புங்க. இல்லன்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. உங்களால முடிஞ்சா உங்களுக்கு உங்களுக்கு எத்தன கொஸ்டின் எடுக்க முடியுமோ, அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான் ஹார்பர்லேருந்து. இப்ப ஏர்போர்ட் இன்ஜினியரிங் நானும் இதுல 4 கொஸ்டின் பார்த்தேன். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. டைப்ஸ் ஆஃப் பிரேக் வாட்டர். அப்ப டைப்ஸ் ஆஃப் பிரேக் வாட்டர்னா என்ன? அப்டின்னா, அதாவது 2 வகையான பிரேக் வாட்டர் இருக்கு. இதெல்லாம் கேட்க போறதில்ல சார். இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கங்க. சரி 3 வகையான பிரேக் வாட்டர் இருக்கு. ஓகேவா? மெயினா இருக்கக்கூடியது என்ன அப்டின்னா, ரப்பிள்ட் மவுண்ட் பிரேக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு வெர்டிகல் வால் பிரேக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. காம்போசிட் பிரேக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ர ரப்புல் மவுண்ட் பிரேக் வாட்டர் என்னன்னா, பெரிய பெரிய இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டுருப்பாங்க. இந்த மெரினா பீச்லாம் போனீங்கன்னா, அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தா கல்லு மாரி பெருசு பெருசா குடுத்துருப்பாங்க. தூண் மாரி கல்ல வெட்டி வெட்டி போட்டுருப்பாங்க. வெர்டிகல் வால் பிரேக் வாட்டர்னா, வால் மாரி வெர்டிகலா கட்டியிருப்பாங்க. காம்போசிட் பிரேக் வாட்டர்னா, எல்லாம் கலந்து இருக்க மாரி இருக்கும். பிரேக் வாட்டர்னா என்னன்னு தான் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். என்ன டைப் இருக்குன்னா கேட்டதுல, அந்த டைப்க்கு அடுத்தது லைட்டா பார்த்துக்கிடுங்க. அவ்வளவுதான். நான் டீட்டெயில்டா குடுக்கல. அதுக்கடுத்து என்ன சார்னா, டேர்னிங் பேசிங். அதான் சார் டேர்னிங் பேசிங்ஸ் அப்படின்னா, இப்ப கப்பல் உள்ளுக்குள்ள வந்துட்டு திரும்பணும். அப்ப கப்பல் உள்ளுக்குள்ள வந்து திரும்பணும்னா, அது ஹார்பர்ல வந்து திரும்பணும்னா, இந்த சர்க்கிள் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்க கண்ணுக்கு தெரியுதா? இதெல்லாம் சர்க்கிள் மாரி குடுத்துருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. கிளியரா சார்? அப்ப உள்ளுக்குள்ள வந்து திரும்புறதுக்கு தகுந்த மாரி பேசிங்கே குடுக்கணும் உள்ளுக்குள்ள. அந்த கப்பல் உள்ளுக்குள்ள வந்து திரும்புதுல, அந்த போர்ஷன் தான் என்ன சொல்றாங்கன்னா, டேர்னிங் பேசிங்ஸ்ன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப இட் இஸ் என்லார்ஜ்மென்ட் ஆஃப் சேனல் டு பெர்மிட் த டர்னிங் ஆஃப் ஷிப். அப்ப அந்த சேனல் அந்த வழித்தடத்துல என்லார்ஜ்மென்ட்டா குடுத்திருப்பாங்க. விரிவடைஞ்ச மாரி குடுத்திருப்பாங்க. எதுக்காண்டி அப்டின்னா, அந்த கப்பல் வந்து டர்னிங் பண்றத பெர்மிட் பண்றதுக்காண்டி ஒரு அகலமா குடுத்திருப்பாங்க. அந்த ஜோன. அப்ப திஸ் ஏரியா ஷுட் ஹேவ் எ ரேடியஸ் ஆஃப் அதோட ரேடியஸ் எப்படி இருக்கணும் அப்டின்னா, அட்லீஸ்ட் ட்வைஸ் த லெங்த் ஆஃப் த ஷிப். இப்போ வந்து உங்களுடைய கப்பல் வந்து நல்லா கவனிங்க. ஒரு சும்மா சொல்றேன். ஒரு 3 மீட்டர் இருக்கு அப்டின்னா, இந்த 3 மீட்டர் லென்த்த ட்வைஸா பண்ணா எவ்வளவு வரும்? 6 மீட்டர் வருமா? அப்ப அதோட ரேடியஸ் வந்து இந்த கப்பல்லேருந்து இங்கிட்டு 6 மீட்டர், இங்கிட்டு 6 மீட்டர், இங்கிட்டு 6 மீட்டர், இங்கிட்டு 6 மீட்டர் குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த கப்பல் வந்து இந்த 6 மீட்டர் கேப்ல நல்லா சுத்தி வளைச்சு போகும். டர்ன் ஆயி போகும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அப்ப டர்னிங் பேசிங்கிறது அது வார்த்தையிலே இருக்கு. கப்பல் திரும்பக்கூடிய இடம். அப்ப எப்படி குடுக்கணும்? ஒரு கப்பலே திரும்பக்கூடிய இடம்னா, பெரிய வைட் ஸ்பேஸ்ல தான் குடுத்திருக்கணும். ஆனா, அதுல எக்ஸாம்ல கேட்கக்கூடியது என்ன அப்டின்னா, அது லெங்த் ஆஃப் த ஷிப்போட ட்வைஸ் த லெங்த்தா இருக்கு. எது? அந்த போர்ஷன் ஆஃப் த ரேடியஸ். திரும்பக்கூடிய அந்த ரேடியஸ்ங்கிறது. அப்ப இந்த ஏரியா ஷுட் ஹேவ் எ ரேடியஸ் ஆஃப் எப்படி இருக்கணும்? அந்த ஆர்ங்கிறது ரேடியஸ்ங்கிறது. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்ன? 2 இன்டு லெங்த் ஆஃப் ஷிப்பா இருக்கணும். ஓகேவா? லெங்த் ஆஃப் ஷிப்பா இருக்கணும். ஓகே. அவ்வளவுதான் சார். இதுல இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரீயா டர்னிங் நடக்கும்னு சொல்றேன். அப்ப அடுத்து if the space is limited to a small extent, ships may be turned by warping around the end of years. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஸ்பேஸ் லிமிட்டடா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்மால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து ஸ்மால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. லிமிட்டட் டு ஸ்மால் எக்ஸ்டெண்ட். ஏன் அப்படின்னா, நீங்க அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணல அந்த பகுதி அப்படின்னா, அந்த ஷிப் திரும்பும்போது வார்ப்பிங் ஏற்படும். அந்த பியர்ஸ்ல இடிச்சுக்கிட்டு உராய்வு ஏற்பட்டு கப்பல் டேமேஜ் ஆகுறது கூட பாதிப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் கேட்க போறதுல இந்த ரேடியஸ் பத்தி லைட்டா பாத்துக்கிறது. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. ஓகே. அப்படியே இருங்க சார். வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்துடுறேன். வெயிட் அப்படியே இருங்க.
ஓகே, ஓகே. எழுதிக்கிறேன் சார். இப்ப ட்ரெய்னிங் பேஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஆங்கரேஜ் ஏரியா வந்து அடுத்து பார்க்கணும். ஆங்கரேஜ் ஏரியா என்ன அப்டின்னா, அப்ப கப்பல் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆங்கர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும்போது, ஒரு நங்கூரம்னு சொல்றாங்கல்ல, அத ஆங்கர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஜோன் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கரேஜ் ஏரியான்னு சொல்றாங்க. இட் இஸ் எ இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்டதில்ல இருந்தாலும் எழுதிடுங்க. இட் இஸ் த பிளேஸ் வேர் ஷிப்ஸ் மே பி ஹெல்ட் ஃபார் குவாரண்டைன் இன்ஸ்பெக்ஷன் டு அவாய்ட் டாக்கிங் ஸ்பேஸ் ஆர் டு அவாய்ட் ஃபார் வெதர் கண்டிஷன்ஸ். அதாவது நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அசாதாரண அசாதாரணம்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மாரி கடல்ல உணர்றோம். எதனால? பெரிய பெரிய புயல் ஏற்படும் பொழுது, இல்ல வந்து ஒரே மேகமூட்டமா தென்படுது. கடலோட அலையோட வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு, அந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம என்ன செய்வோம்னா, அந்த டாக்கிங் ஸ்பேஸ்ல காண்டி அந்த அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெதர் கண்டிஷனோட மோசமா இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நங்கூரம் பண்ணி வச்சிருப்பாங்க. கப்பல் வந்து இதாயிடக்கூடாதுன்றதுக்காண்டி. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. இல்லாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல டிவில நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. அதாவது அ இப்ப புயல் வந்து 3ஆம் கண் கூண்டு வந்து ஏத்திட்டாங்க. அ அதுக்கடுத்து 2ஆம் கண் கூண்டு வந்து ஏத்திட்டாங்க. கப்பல் எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மீனவர்கள்லாம் வந்து ஆங்கர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நார்மலா நிறுத்தி போடுறதுக்கும், ஆங்கர் பண்றதுக்கும் விஷயம் இருக்கு. கப்பல் வந்து அந்த பெரிய ஒரு வெள்ள சீற்றம் வருது, இல்ல புயல் மாரி பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி, கப்பல ஸ்டடி பண்றதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆங்கர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆங்கர் பண்ணக்கூடிய போர்ஷன என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கரிங் ஏரியான்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப இஃப் த பிளேஸ் வேர் ஷிப்ஸ் மே பி ஹெல்ட் ஹெல்ட்னா அந்த இடத்துல வந்து 2 நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஹெல்ட் ஃபார் குவாரண்டைன் இன்ஸ்பெக்ஷன் டு அவாய்ட் டாக்கிங் ஸ்பேஸ். அதாவது அந்த இடத்துல ஒரு முக்கியமான அசாதாரண சூழ்நிலை கடல்ல நிகழுது அப்படின்னா, பாதுகாப்பு ஓரியன்டா என்ன செய்வாங்க? இன்ஸ்பெக்ஷன் காட்டி துறைமுகத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜோன்ஸ்ல நிறுத்தி போட்டிருப்பாங்க. ஆங்கரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அது இருக்கலாம். இப்ப கடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய கப்பலு, ஏதோ ஒரு கீழ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆங்கரிங் பண்ணிட்டு, என்னன்னு கொஞ்ச நேரத்துல பார்ப்பான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த இடத்துலயுமே வந்து நம்ம இது பண்றதுக்கு இந்த ஆங்கரிங் அந்த இடமா ஆங்கரிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப டூ அவாய்ட் ஃபேர் வெதர் கண்டிஷன்ஸ். ஃபேர் வெதர் கண்டிஷன்ஸ்னா என்ன அப்டின்னா, நான் சொன்னதுதான். ஓகே. நம்மளுடைய அந்த இடத்துல வந்து சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒழுங்கா இல்ல. புயல்னாலயோ, மேகமூட்டதுனாலயோ, இல்ல கடலோட அலையோட வேகம் அதிகமா இருக்கிறனாலோ, அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வந்தோ, இல்ல கடலுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ, ஆங்கர் பண்ணி ஸ்டெடியா குறிப்பிட்ட நேரம் வெயிட் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கரிங் ஏரியான்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப ஒண்ணு ஃபேர் வெதர் கண்டிஷன் கீவேர்ட். இன்னொன்னு குவாரண்டைன் இன்ஸ்பெக்ஷன். இது 2 காரணத்தினால எங்கே கப்பல் ஆங்கர் பண்றாங்களோ, அந்த ஜோன ஆங்கரிங் ஏரியான்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டி. பியர்ஸ் அண்ட் ஜெட்டினா என்ன அப்படின்னா, இந்த படத்துல குடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் பியர்ஸ் அண்ட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இட் இஸ் எ டாக் தட் ப்ரொஜெக்ட் இன்டு ஷிப் பேசிங்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அப்ப இதுதான் உங்களுக்கு பியர்ஸ் அண்ட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒன் ஆஃப் த டாக்ஸ் தான். ஆனா இது என்ன செஞ்சிருப்பான்னா, கப்பல்ல குறிப்பிட்ட தூரம் வரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் அதாவது ஃபர்ஸ்ட் படம் குடுத்தேனே, பிளாட்ஃபார்ம் மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல வெயிட். அதை எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலயா? ஓகே. இந்தா குடுத்துருக்காங்களா சார்? இங்கேருந்து இங்க இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவ்வளவு தூரத்துக்கு குடுத்துருக்காங்களா? பிரேக் வாட்டராவும் யூஸ் பண்ணுதுல்ல. ஓகே. குறிப்பிட்ட தூரம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுவே எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, கீழ வந்து தூண் தூண் மாரி குடுத்து, குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த படத்துல வந்து கரெக்ட்டா வந்து கிளியரா தெரியல. கீழ வந்து தூண் தூணா குடுத்துருப்பாங்க. குடுத்து குறிப்பிட்ட தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பிரேக் வாட்டரா பயன்படுத்திக்கிருவாங்க. அதே சேம் டைம் வந்து அந்த துறைமுகத்துல இருந்து குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. அதான் பியர்ஸ் அண்ட் ஜெட்டின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? என்ன சார் அவுட் ஆஃப்
என்னமோ கேக்குறீங்க. அவுட் ஆஃப்னா பாதி புரியல சார் எனக்கு. பேச்சு புரியல. சொல்லுங்க. இது சொல்றீங்களா? இல்ல சார். இது எல்லாமே தான் சொல்றேன் நான். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு நீங்க உங்களுக்கு சின்னமா இருக்கு சார். இதுல ஆளு வந்து இப்ப இது வந்து நிறுத்தி போடுறாங்க அப்டின்னா, இவங்க வந்து இதுல தான் இறங்கி உள்ளுக்குள்ள போவாங்க. இது ஒரு ரோடு மாரி. இப் இங்க என்ன இருக்கோ, அதே மாரி தான் சார் இதுக்குள்ளயும் இருக்கும். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. அகலமா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க தெரியுதா? இது கப்பலே இதே பெருசு தான் சார். அ அ அது இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? அதே ஒரு ரோடு மாரி பெருசா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். இங்கேருந்து ஆளுங்க போய் நிக்கிற மாரி தான் இருக்கும். இதுவுமே ஜெட்டி தான். ஓகேவா? 1, 2, 3 அப்புறம் இங்க குடுத்துருக்கு எல்லாமே வந்து பிஎஸ்எல் ஜெட்டி தான். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. எத்தனாவது பேஜ் அப்படின்னு இருக்கோம்? வெயிட். ஓகே. ஓகே. இதுல நெறைய டைப் இருக்கு சார். பிஎஸ்எல் ஜெட்டி. எக்ஸாம் பாயிண்டர்ல இதுவரை ஒரு சில நேரங்கள்ல கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. எழுதிக்கிறேங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய டாஸ்க்களுக்கு பெர்பெண்டிகுலரா குடுத்திருப்பாங்க. இப்ப நான் சொன்னேனே, இப்ப இப்படிதான் டாஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா அப்படி குடுத்திருந்தாங்கல்ல. பார்த்தீங்களா? ஓகேவா? அப்ப இது கீவேர்ட் இது. அதாவது ரைட் ஆங்கிள்ல குடுத்திருப்பாங்க. சில இடத்துல இன்க்ளைன்டா குடுத்திருப்பாங்க. எனி இன்க்ளைன்ட், ஆப்ளிக் ஆங்கிள்ஸ்ல குடுத்திருப்பாங்க. சோர்ஸ்லேருந்து, அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து. அப்ப இட் இஸ் எ டாப் தட் ப்ரொஜெக்ட் இன்டு ஷிப் ஃபேசிங்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆப்ளிக் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் சோர். அந்த நிறுத்துற போர்ஷன்லேருந்து ஆளுங்க இறங்கி போறக்கூடிய அந்த சோர்லேருந்து, அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பெர்பெண்டிகுலராவோ இல்ல ஆப்ளிக் ஆங்கிளாவோ குடுத்திருப்பான்னு சொல்றாங்க. சார் கிளியர்? குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். கிளியர்? ஆ இது எதுக்காண்டின்னா, பெருசா நம்ம பிரேக் வாட்டர் குடுத்துருக்கோம். அதுக்குள்ள குட்டி குட்டியா குடுக்கும்பொழுது, இன்னும் கடலோட இப்ப இப்ப இந்த என்ட்ரன்ஸ் வழியா லைட்டா வந்து உள்ளுக்குள்ள அலையோட வேகம் வருது அப்டின்னா, இதுக்குள்ள லைட்டா இப்டி தத்தளிச்சுட்டே இருக்கு அப்டின்னா, இப்டி பிரேக் வாட்டர் தனித்தனி செப்பரேட்டா குடுக்கும்போது, இன்னும் வேகம் வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்டின்னு சொல்றாங்க. ஒரு கப்பல் வந்து இன்னொரு கப்பலோட போய் மோதிக்கிட்டே இருக்காது. பக்கத்துல போய் இடிச்சுக்கிட்டே இருக்காது. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அப்ப எழுதிக்கிறீங்க 2வது பாயிண்ட் பாருங்க. வென் இட் இஸ் ஃபில்ட் வித் தி பிரேக் வாட்டர். ஐயா, இங்க பிரேக் வாட்டர் பக்கத்துல பில்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இட் இஸ் நோன் அஸ் பிரேக் வாட்டர் பியர்ன்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி செயல்படும்? பிரேக் வாட்டர் மாரி செயல்படும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அலையோட வேகம் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அப்படி ஒரு வேகம் ஏற்பட்டாலும், தனித்தனி தடுப்பா கட்டியிருக்கிறதுனால, இது அதையும் வந்து என்ன செய்யும் நம்ப வாட்டர் சார் உள்ளுக்குள்ளயும் தண்ணி தானே இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள தானே நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு பிரேக் பண்ணி கட்டியிருக்கோம். அப்ப இதையும் என்ன சொல்லலாம்? இந்த பியரையும் பிரேக் வாட்டர் பியர்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அது வந்து குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு பெரிய அகலமான ரோடு மாரி தான் இருக்கும். இந்த ஆளுங்கலாம் நிக்கிறாங்கல்ல, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இது பக்கத்துல இது பார்க்கறதுக்கு இப்படி கட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, கடலுக்குள்ள வந்து போயிருக்க மாரி தெரியுது ஒரு பாலம் மாரி. அப்படி இல்ல. இது பக்கத்துல இன்னொன்னு இப்படி இருக்கும். இதுக்கு அந்த சைடு அங்கிட்டு ஒண்ணு இருக்கும். அது வரிசையா குடுத்துருப்பாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் ஒண்ணு. இதான் என்ட்ரன்ஸ். உள்ளுக்குள்ள கப்பல்லாம் வர்றது. இதுல தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு தூரமா வெள்ளையா? ஆளுங்கலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல. கிளியர்? இதான் என்ட்ரன்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. அப்ப இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த பிரேக் வாட்டராவும் செயல்படும். அதனால பிரேக் வாட்டர் பியர்ன்னு இத சொல்றாங்க. அதுக்கடுத்து என்னன்னா, இது ரைட் ஆங்கிள்ல கட்டியிருப்பாங்க நம்மளுடைய ஷோர் ஆர் பிளாட்ஃபார்ம்லேருந்து, கடற்கரையிலேருந்து. அதுக்கடுத்து மெயின் ஃபங்ஷன் இஸ் டூ பிரிசர்வ் த சேனல் எகைன்ஸ்ட் த என்க்ரோச்மென்ட் ஆஃப் லிட்டோரியல் ட்ரிப்ட் செடிமெண்ட்னு சொல்றாங்க. அதாவது இப்படி நம்ம தனித்தனியா கட்டியிருக்கிறதுனால, அதிகமா வந்து அந்த அந்த இடத்துல வந்து உள்ளுக்கு வந்து அலையோட வேகம் அதிகரிச்சுட்டே இருந்தா தான், கீழ இருக்கக்கூடிய சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி ஒரு இடத்துல உள்ள சாயில் அந்த இடத்துல போய் செடிமெண்ட் ஆகும். படியும். அப்ப இப்படி நம்ம பிரேக் வாட்டர் மாரி தனித்தனியா குடுத்துருக்கிறதுனால, அலையோட வேகம் கட்டுப்படுத்தப்படும். அதிக செடிமெண்ட் நடக்காது. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? மணல் மேடு வந்து கீழ வந்து இதாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து பில்ட் இன் பேரா கட்டியிருப்பாங்க. பில்ட் இன் பேர்ஸ் அண்ட் ஷிப்ஸ் மே யூஸ் இன் போத் சைடுன்னு சொல்றாங்க. அப்ப கீழ ஒண்ணு கட்டியிருப்பாங்க, கீழ ஒண்ணு கட்டியிருப்பாங்க. பேரா கட்டும்போது, இந்த சைடும் கப்பல் நிறுத்தி போட்டுக்கலாம். இந்த சைடும் கப்பல் நிறுத்தி போட்டுக்கலாம். இங்கிட்டு நிறுத்தி போட்டுக்கலாம். இந்த சைடு நிறுத்தி போட்டுக்கலாம். அதே மாரி இங்கிட்டு 2 சைடு நிறுத்தி போட்டுக்கலாம். அப்ப பில்ட் இன் பேர்ஸ் ஜோடி ஜோடியா கட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த கப்பல்லாம் எப்படி இருக்கும்? போத் சைடு நிறுத்தி போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து வார்ப்ஸ். வார்ப்ஸ்ங்கிறது என்ன அப்டின்னா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல சார். அதாவது இறங்கி உள்ளுக்குள்ள அந்த அந்த பிஎஸ்என் ஜெட்டில நடந்து வந்ததுக்கு அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆகும். அதுதான் லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதோ, ஆளு நிக்கிறதோ இதெல்லாம் இருக்கு.
அந்த பெரிய பிளாட்ஃபார்ம் தான் என்ன சொல்றாங்கன்னா வார்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அப்ப வார்ப்ஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் லேண்டிங் பிளேஸ் ஃபார் ships to come closer enhance to the shore. அந்த கடற்கரைக்கு பக்கத்துல கட்டியிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் வார்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. சிங்கிள் வேர்ட் இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து வார்ஸ் பில்ட் பேரல் வித் த சோர் ஆர் கால்டு கொய்ஸ் சொல்றாங்க. வார்வோட பேரலா கட்டியிருக்கக்கூடிய அந்த சோர் தான் என்ன சொல்றாங்கன்னா கொய்ஸ்ன்னு சொல்றாங்க. அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப இங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, அதோடயே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேரலா ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய வெர்டிகல் பிஎஸ் கிரேட்ஸ் தான் நிக்கும். அததான் என்ன சொல்றாங்கன்னா கொய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து வார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. அப்ப இந்த நார்மல் பிளாட்ஃபார்ம் தான். அந்த சோருக்கு பக்கத்துல கட்டக்கூடிய நார்மல் பிளாட்ஃபார்ம் தான் வார்ப்ஸ். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். மோல்ஸ். மோல்ஸ் என்னன்னா பக்கத்திலேயே குடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய இதா இருக்கு. இப்ப இது எங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம்? நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஹாலிவுட் படத்துல நிறைய காமிச்சிருப்பாங்க. வேற எங்க சொல்றது படத்துல? ம். இங்க கடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. அது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அது கட் ஆயிரும். இந்த நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, இது வந்து ஒரு வால் மாரி தான் கட்டியிருக்காங்க. ஆனா உள்ள இருக்க ஒரு பெரிய ரோடு மாரி இருக்கும். ஒரு ஒரு வண்டி போற அளவுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ள. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் கட்டியிருப்பாங்க. லாங் தூரத்துக்கு. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. சில இடத்துல பாத்தீங்கன்னா, இதே மாரி கல்லாவே போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள வரையும் போட்டிருப்பாங்க. அப்ப அதுதான் என்ன சொல்றோம்னா, மோல்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப சில இடத்துல ரோடு மாரி நடுவுல போட்டுட்டு 2 பக்கம் என்ன செஞ்சிருப்பாங்க, கல்லு மாரி போட்டிருப்பாங்க. இந்த சென்னையில இந்த படத்துல வந்து பாட்டுலாம் ஷூட்டிங்லலாம் பார்த்திருப்பீங்கல்ல. பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்திருப்பீங்கல்ல சார்? லவ் சாங்லாம் எடுக்கும்போது, இங்கிட்டு கல்லா இருக்கும், நடுவுல பாதை இருக்கும், அந்த சைடு கல்லா போட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் இதுல வந்து அடிச்சுட்டு போற மாரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, மோல்ஸ்ன்னு சொல்றான். அப்ப எழுதிக்கிறங்க. மோல்ஸ்னா கேட்டதில்ல. இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட்ல லைட்டா பார்த்துக்கிருங்க. நான் சொல்றேன் எல்லா பாயிண்ட்டுமே. இதே ஒரு 3 பாயிண்ட் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். A field usually of rock extending out from shore. ஷோர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க உள்ளுக்குள்ள. அப்ப அவுட் ஃப்ரம் ஷோர். அப்ப ஷோர்லேருந்து உள்நோக்கி என்ன செஞ்சிருப்பாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அதான் மோல்ஸ்ன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? அப்ப இது 2 சைடு என்ன இது வந்து ரஃப்பா இருக்கு. இங்க சைடு ஸ்லோப் வந்து 2 பக்கம் கல்லுகள் தான் கொட்டி வச்சிருப்பாங்க ஸ்டோன்ஸ்லாம். அப்ப சைடு ஸ்லோப்ஸ் ஆர் புரொவைடட் வித் ஆர்மர் ஸ்டோன்ஸ். அப்ப ஆர்மர் ஸ்டோன்ஸ்னா உடைஞ்ச துண்டுகள். பெரிய பெரிய கல்லுகள் என்ன பண்ணிருப்பாங்க? கொட்டி வச்சிருப்பாங்க 2 சைடு ஸ்லோப்பா. எதுல? நம்மளுடைய போல்ஸ்ல. அதுக்கடுத்து அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் போல் வந்து ஒரு அகலமான பாதையா இருக்கு. அதுதான் ரோடுவேயாவோ, சைடு வால்க்காவோ, இல்ல ரயில்வே ட்ராக்காவோ, இல்ல வேற யூட்டிலிட்டீஸ்க்காவோ, பைப்லைன்ஸ்க்காவோ பயன்படுத்துறாங்க. இப்பதான் சொன்னேன். நடுவுல வந்து ரோடு மாரி குடுத்திருப்பாங்க வண்டி போற அளவுக்கு. 2 புறமும் கல்லுகள் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கல்லுகள் தான் ஹார்மோன் ஸ்டோன் குறிப்பிட்ட ஸ்லோப்பா போட்டிருக்குது 2 சைடு. ஆனா நடுவுல வந்து ஒயிட் ஸ்பேஸ்க்கு ஒரு ரோடு மாரி தான் இருக்கும். கேரேஜ் வே மாரி தான் இருக்கும். சார் கிளியர்? ஓகேவா? இதான் மோல்ஸ்ன்னு சொல்றான். அதுக்கு அடுத்து பாத்துக்கிறங்க. கிறிஸ்டல். கிறிஸ்டல்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது இது எப்படி சொல்றது உங்களுக்கு? கிறிஸ்டல்னா படம் இல்ல இதுல. ஏதாவது கீழ இருக்கான்னு பாக்குறேன். சின்ன சின்ன அந்த பிஎஸ் வந்து சாரி பைப் மாரி குடுத்திருப்பாங்க. அந்த வெர்டிகல் லோட் இது பண்றதுக்காண்டி. ஆனா ரொம்ப ஹெவி லோடும் எடுத்துற முடியாது. இதுக்கு வெயிட் காமிக்கிறேன் பாருங்க. இது மோரிங் பண்றது. அந்த இதெல்லாம் கட்டி வைக்கிறது. சூப்பரா. டாக்ஸ் தான் இருக்கா? ஓகே. அவ்வளவுதான். சார் கிறிஸ்டல்னா என்னன்னா, சின்ன சின்ன பைப் மாரி குடுத்திருப்பாங்க சார். லைட்டர் வெயிட்னா தூக்கி இறக்குறதுக்கு இது பண்றதுக்கும், சின்ன சின்ன வந்து அ ப வெர்டிகல் பைப் மாரி குடுத்திருப்பாங்க. அதாவது பைப் லைட்டர் பைப் லைட்டர் பைப் டிசைன்டு ஃபார் வெர்டிகல் லோட்ஸ். அப்ப நம்ம லோட வந்து மேல ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் வெர்டிகல் மூவ்மெண்ட்காண்டி லைட்டர் பைப்பா குடுத்திருக்கிறது தான் ட்ரெஸ்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து டஸ் நாட் ஹேவ் டு வித்ஸ்டாண்ட் ஷிப் மூவிங் ஆர் டாக்கிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம கப்பலோட அந்த டாக்கிங் ஃபோர்ஸையோ, இல்ல ஷிப் மூவிங்கையோ இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லைட்டா பார்த்துக்கிருங்க.
ஓகே. அதுக்கு டால்பின்ஸ். டால்பின்ஸ் என்னன்னா இது ஒன் ஆஃப் த மெரைன் ஸ்ட்ரக்சர் தான். நம்மளுடைய வெசல்ஸ வந்து மோரிங் பண்றதுக்கு கட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டால்பின்ஸ் சொல்லுவாங்க. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னா? உங்களுடைய கப்பல்லாம் ஒரு இடத்துல வந்து சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்கல்ல, மோரிங் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதுதான் டால்பின்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. இப்படி 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 வளைஞ்ச மாரி இருக்கும். இப்படி வளைஞ்ச மாரி இருக்கும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்ப கீழோட படம் பார்த்தோமே. இந்த மாரி இருந்துச்சு கருப்பு கலர்ல. இதா இருக்குல்ல. இதான் சார் டால்பின்ஸ். டால்பின்ஸ் புரியுதா இருக்கேன்? இதுல தான் பெரிய சங்கிலி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க கப்பல. ஓகேவா? இதான் என்ன சொல்றாங்கன்னா டால்பின்ஸ் சொல்லுவாங்க. இது கேட்ட மாரி இருக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ல பாத்துக்கிறேங்க. டால்பின்ஸ். மோரிங்னா கட்டுறது. ஓகே. தே ஆர் மெரைன் ஸ்ட்ரக்சர் ஃபார் mooring the vessels. அதான் டால்பின்ஸ் சொல்றாங்க. தே ஆர் யூஸ்டு ஃபார் டையிங் அப் த ஷிப்ஸ் அண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் த கார்கோ பெட்வீன் த ஷிப் moored along both side of the dolphins. அப்ப என்ன செய்யறோம்னா இது வந்து கப்பல் ஓரத்துல ஸ்டெடியா நின்னு லோடிங் பண்றதுக்கோ அன்லோடிங் பண்றதுக்கோ பயன்படுத்துறதுக்கு கப்பலை கட்டி வச்சிருப்பாங்க ஸ்டெடியா. அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது தான் டால்பின்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து பெண்டர்ஸ். பெண்டர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா அந்த கப்பல் நிக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மோட சைடுல சின்ன சின்னதா டயர் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப கப்பல் வந்து இதுல இடிச்சு கப்பலுக்கு எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி. சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்? ஓகே. அதான் பெண்டர்ஸ் சொல்றாங்க. அப்ப a bender in the form of fusion is provided on jetty base for ships to come on contact. அப்ப நம்மளுடைய கப்பல் வந்து அந்த சைடு வால்ல வந்து இடிச்சு அந்த ஜெட்டியோட இடிச்சு இப்ப ஜெட்டினா இப்படிதான் வெர்டிகலா கொடுத்துருக்குது பிளாட்ஃபார்ம் இது. அப்ப இதோட இடிச்சு அதோட டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு இதுல வந்து டயர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க சைட்ல தொங்க போட்டிருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா பெண்டர்ஸ் சொல்றாங்க. இப்ப ஃபைல் பவுண்டேஷன்ல பெண்டர்ஸ் கோயில்னா என்ன அப்படின்னா இது மாதிரி சைடு பிரிக்ஸ் தவிர்த்ததுக்காண்டி டயர் மாதிரி கட்டி போட்டுருக்கக்கூடியதான் பெண்டர்ஸ் கோயில் சொல்லுவாங்க. அப்ப திஸ் அப்சார்ப் த இம்பாக்ட் ஆஃப் த ஷிப். அப்ப நம்ம கப்பல் இடிச்சு இம்பாக்ட் லோட கொடுக்குதுல அத அப்சர்வ் பண்றதுக்காண்டி அந்த பெண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் த டேமேஜ். அப்ப ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் டேமேஜ். டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி கப்பலுக்கு சைடுல கொடுத்துருக்கக்கூடியதான் அந்த பெண்டர்ஸ் சொல்லுவாங்க. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப எக்ஸாம்ல பெண்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கிறேன். மோரிங்ஸ் நான் தான் சொல்லிட்டேனே. டால்பின்ஸ்ல நம்ம கட்டுறோம்ல அதான் மோரிங்ஸ். மோரிங்ஸ்ல எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. செயின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீ மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அப்ப a vessel is said to be moored கட்டுறோம் அப்படின்னா when it is fastened to a fixed object. சில fasteners யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பிக்ஸ்டா வைக்கிறதுக்கு. சர்ச்சஸ், பொல்லாட், பியர், குவே, சீபெட் இது எல்லாமே அது இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த fasteners தான். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. mooring is accomplished by using thick ropes. ஓகே. பெரிய பெரிய ரோப்ஸ். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா mooring lines வந்து சொல்றாங்க. அப்ப அதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த ரோப்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய சங்கிலி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கப்பலோட டைப் தகுந்த மாதிரி இது ரோப்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அதான் mooring lines சொல்லுவாங்க. இல்லாட்டி half seals அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the lines are fixed to deck fittings on the vessels at one end. இன்னொரு end எப்படி இருக்குன்னா fixed to the shore of the other end. ஷோர்னா அந்த டால்பினோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு end எப்படி இருக்குன்னா வெசல்ல ஃபிட்டிங் ஆயிருக்கும். இன்னொரு end எப்படின்னா ஷோர்ல இருக்கக்கூடிய டால்பின்ஸோட கட்டியிருக்கு. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா மோரிங் இன்னும் இருக்கோ. ஓகே. மோரிங் பை பெர்மனன்ட் ஆங்கர். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஆங்கர். நம்ம எப்ப அவுத்துறோமோ அப்பதான் ரிலீஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம கடலுக்குள்ள போட்டுக்கூடிய ஆங்கரிங் கூட ரொம்ப கடல் அலை இழுக்கும் போது லைட்டா தூக்கிடும் சில நேரங்கள்லாம். ஹெவி ரைடு தான் கொடுத்துருப்பாங்க சொல்றேன். அப்ப மோரிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும்ல. இப்ப ஆங்கர் உள்ளுக்குள்ள போடுறாங்கன்னா இப்ப இதுதான் ஹார்பர். ஹார்பர்ல நீங்க போன வாரம் இந்த இடத்துல ஆங்கரிங் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த வாரம் இங்க பண்றீங்க. அடுத்த வாரம் இங்க பண்ணுவீங்க. இது நீங்க கடலுக்குள்ள நீங்க ஒரு வெயிட்ட போட்டு ஆங்கர் பண்றது. ஆனா இது இல்ல. இது எப்படின்னா பிளாட்ஃபார்ம்ல வரிசையா இப்படி கட்டியிருப்பாங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல. அந்த இடத்துல நிறுத்தும் போது அந்த இடத்துல தான் நீங்க கட்டி வைக்க முடியும். இது பிக்ஸ்டா தான் இருக்கு எப்பயுமே. ஆங்கர் நீங்க நினைச்ச இடத்துல போட்டுக்கலாம். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப எழுதிக்கிறீங்க. அப்ப இந்த mooringங்கிறது என்ன அப்படின்னா mooring by permanent anchor can be accomplished by the use of anchor at the bottom of a waterway with rope. அப்ப என்ன செய்யும் வாட்டர்வேல வந்து நம்ம கப்பல் நிக்கும் பொழுது அது ஸ்டெடியா நிக்கிறதுக்காண்டி நம்ம ரோப் வச்சு கட்டி வச்சிருப்போம். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஆங்கர். ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆஃப்ஷோர் mooring can be achieved by dolphins floating piers கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஆஃப்ஷோர் mooringனா ஒண்ணு இல்ல.
அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அது வந்து டால்பில கட்டி வைக்கிறதோ, இல்ல வந்து பெரிய பெரிய ஃப்ளோட்டிங் வந்து மிதக்கும். ஒரு பெரிய பெரிய தடுப்பு மாரி மிதக்கும். அதுல வந்து கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னன்னா, இதுல வந்து பவுல் லைன்ஸு, ஸ்டெர்ம் லைனு, கிரெஸ்ட் லைனு ஆர் லைன்ஸ் ஆர் ஷிப்ட் டூ டாக்கு யூஸ் பண்றாங்க. நெறைய லைன்ஸ் வந்து ஷிப்க்கு யூஸ் பண்ணுவாங்க போரிங் பண்ணும்போது. அத உள்ளுக்குள்ளே மிதந்துட்டே இருக்க மாரி இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து டாக்ஸ். டாக்ஸ்ங்கிறது என்னன்னா, தண்ணிக்குள்ள நிக்கக்கூடிய கப்பல் போசன தான். இப்ப இந்த இடத்துல ஒரு கப்பல் நிக்குது அப்டின்னா, இது வெட் டாக்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியரா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதே கப்பல் வந்து ரிப்பேர் ஒர்க்குக்காண்டி செட்டுக்கு வரும். உள்ளுக்குள்ள வரும்போது தண்ணி நிக்கும். அது வெளில போனதுக்கு அப்புறம் தண்ணிய இது பண்ணிருவாங்க. ஐ மீன் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தண்ணிய ரிமூவ் பண்ணிட்டு, ரிப்பேர் ஒர்க்கோ, பெயிண்ட் ஒர்க்கோ, இல்ல இன்ஜின்ல எதுவும் பிரச்சனையா அப்டின்னு செக் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப டாக்ஸ்னா என்னன்னு பாப்போம். டாக்ஸ்ங்கிறது என்ன அப்டின்னா, அ டாக்ஸ் ஆர் த ஷெல்டர்டு பேசின் ஃபார் பெர்த்திங் ஷிப். அங்கேயும் கப்பல் நிறுத்தி தான் வைக்க போறோம். பெர்த்திங் தான் பண்ணப்போது. தே ஆர் சோ அரேஞ்ச்டு தட் த வாட்டர் இன் த டாக். அப்ப மேபி கெப்ட் மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் ஃபெசிலிட்டீஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங். அப்ப ஒரு மினிமம் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து அதுல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. இது பொதுவா டாக்ஸ் பத்தி பேசிட்டு. அதே வெட் டாக்ஸ்னா என்ன? ஹார்பர் டாக்ஸ் ஆர் வெட் டாக்ஸ்னா என்ன அப்டின்னா, அதுதான் இந்த ஹெட்டிங். நார்மலா டாக்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் குடுத்துருக்காங்கல்ல. அதாவது தே ஆர் சோ அரேஞ்ச்டு தட் த வாட்டர் இன் த டாக் மே பி கெப்ட் அட் மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட் லெவலா குடுத்துருக்காங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட அதிகமான லெவலுக்கோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட மினிமம் லெவலுக்கோ ஒரு கான்ஸ்டன்ட் லெவல்ல வாட்டர மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்காண்டி? லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி. அதுதான் என்ன சொல்றாங்க? வெட் டாக்ன்னு குடுத்துருக்காங்க. இந்த டாக்குக்கான டெஃபினிஷனே வெட் டாக்ல குடுத்துருக்காங்க. சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ம். ஓகே. அப்ப வெட்டாக்ஸ்னா என்னன்னு அப்பதான் சொன்னேன். அப்ப வெட்டாக்ஸ்ங்கிறது என்ன? அதாவது அ பெர்த்திங் ஆஃப் ஷிப்ஸ். அதாவது நம்மளுடைய கப்பல் வந்து நிக்கக்கூடிய இடம் தான் டாக்ஸ். அது குறிப்பிட்ட வாட்டர் லெவல் மெயின்டெயின் பண்றோம். லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி அப்படின்னா அது வெட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே ரிப்பேர் ஒர்க்குக்காண்டி அதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ட்ரை டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வெட்டாக்குக்கான டெஃபினிஷன் தான் நார்மல் டாக்குக்கே குடுத்துருக்காங்க. அதனால தான் கீழ குடுக்கல. இத இப்படியே பாத்துக்கிறேன். இப்ப அடுத்து என்னன்னா ரிப்பேர் டாக்ஸ். ரிப்பேர் டாக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரை டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இருந்தாலும் கீழயும் வெட் டாக்ஸ்க்கான டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க போல. கவனிக்கல. சரி ஓகே பாருங்க. அப்ப ரிப்பேர் டாக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, மெரைன் ரயில்வேல குடுத்துருப்பாங்க. அப்புறம் லிஃப்ட் டாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க. அதுக்கு ட்ரை டாக்ஸ், அதுக்கு ஃப்ளோட்டி டாக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க ரிப்பேர் டாக்ஸ்க்கு. சரி ஓகே. கீழ பாப்போம். அப்ப ஹார்பர் டாக்ஸ் அண்ட் வெட் டாக்ஸ். இத பார்க்க வேணாம் சார். ஓகேவா? ரிப்பேர் டாக்ஸ்ன்னு குடுத்து தேவையில்லாத பாயிண்ட்லாம் குடுத்துருக்காங்க. இத விட்டுருங்க. ஹார்பர் டாக்ஸ் ஆர் வெட் டாக்ஸ். இப்ப இது இப்பதான் சொன்னேன். மினிமம் வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பா இதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு கீவேர்ட் தான் இதுல இம்பார்ட்டன்ட். வேர் தேர் ஆர் எக்ஸீட் எ கன்சிடரபிள் ரேஞ்ச் ஆஃப் டைட்ஸ். அப்ப ரொம்ப ஒரு அ பிரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடத்துல வேவ்ஸ் இருக்கு, சீ வேவ்ஸ் இருக்கு, டைட் இருக்கு அப்படின்னா, தேர் வில் பி த அ ஃப்ளக்சுவேஷன் இன் த லெவல் ஆஃப் சீ வாட்டர். அப்ப ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சீ வாட்டர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க கப்பல் நிறுத்துற இடத்துல. அதுக்கடுத்து அண்டர் லோ டைட் கண்டிஷன் த அப்ரோச் இஸ் நாட் நேவிகபிள். அப்ப ரொம்ப லோ டைட் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம இப்ப இந்த வெட்டாகுங்கிற கண்டிஷனை எடுத்துக்க முடியாது. நாட் நேவிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து தேர்ஃபோர் தேர்ஃபோர் கரெக்ட் தான். தேர்ஃபோர் எ வெட்டாக் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டு மெயின்டெயின் த யூனிஃபார்ம் லெவல் ஆஃப் சீ வாட்டர். இதான் சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம்ல கேட்டிருந்தான். இதுதான் தேடிட்டு இருந்தேன். அப்ப இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மெயின்டெயின் த யூனிஃபார்ம் லெவல் ஆஃப் சீ வாட்டர். அதே வந்து அந்த வாட்டர்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. டு எலிமினேட் சி டிஸ்டர்பன்ஸ். சார் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் விட்டாங்க. இதுதான் உண்மையான டெஃபினிஷன். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து ரப்பிங் ஆஃப் ஷிப்ஸ் அகைன்ஸ்ட் த ஃப்ளோ இஸ் அவாய்ட்ன்னு குடுத்துருக்கான். ஓகேவா? அப்ப வந்து தேவையில்லாத மூவ்மெண்ட்லாம் ஷிப்புக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்றான். அந்த அந்த மார்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ட பாருங்க. மத்ததெல்லாம் குடுக்கங்கிறதுக்காண்டி குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. ஓகே. ரிப்பேரி டாக்ஸ். ரிப்பேரி டாக்ஸ் என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருங்க எடுத்துக்கிறேன். ரிப்பேரி டாக்ஸ். இத பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். 2 பக்கம் இங்க பாருங்க. இங்க ஏது குடுத்துருப்பாங்க. ஏது குடுத்துருப்பாங்க. இந்த கப்பல் இன்னும் போர்ஷன் இருக்கு உள்ளுக்குள்ள. கப்பல் உள்ளுக்குள்ள வரும். உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் ஜோன் வந்து அப்படியே அடைச்சிருவாங்க. தண்ணி வந்து பிரேக் ஆயிரும். உள்ளுக்குள்ள உள்ள தண்ணி வடியறதுக்கு எல்லா பக்கமும் என்ன ட்ரைனேஜ் பாத்து குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும்.
அப்படி இல்ல அப்படின்னா, இன்கிளைன்டா அப்படி குடுத்துருப்பாங்க. எனக்கு எது கப்பல் வந்து கொண்டு வந்து இதுல அப்படியே ஏத்துவாங்க. அப்ப இதுல வந்து ஏத்துனோனே, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும்? அப்படியே லிஃப்ட் ஆயிரும். லிஃப்ட் ஆயி இங்க கொண்டு வந்து விட்டுரும். அப்ப நடுவுல வந்து கப்பலுக்கு வந்து வீல் மாரி குடுத்துருக்காங்கல்ல, அந்த வீல் தான் இந்த இந்த ரை இந்த இந்த ரயில்வே ட்ராக் மாரி குடுத்துருக்காங்கல்ல, அதுல மூவ் ஆயி இங்க வந்து நிக்கும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கடற்கரையில இங்கிலைன்டா குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே? ஓகே. அதுல நெறைய நேம் இருக்கு நான் சொல்லுவேன். இது இன்க்ளைன் ஸ்லிப்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன். அப்ப இது வந்து மெரைன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. மெரைன் ரயில்வேன்னா என்ன அப்படின்னா, கப்பலுக்கு கீழயே வந்து அந்த அந்த வீல் மாரி குடுத்துருப்பாங்க. அது வந்து எப்பன்னா, இங்கேருந்து இதுல ஏத்தி வந்துட்டே இருக்கும். வந்துட்டு இப்ப இதுல நல்லா பாருங்களேன், நடுவுல வந்து இந்த ரயில்வே ட்ராக் மாரி குடுத்துருப்பாங்க. நடுவுல உங்க கண்ணுக்கு தெரியுதா? கருப்பு கலர்ல. ஸ்மால் லென்த்துக்கு. இத குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரயில்வே ட்ராக் மாரி. அப்ப இதுல வந்து அந்த கப்பல் வந்து அப்படியே வந்துரும். அந்த வீல் வச்சு வந்துரும். சென்டர்ல உள்ள வீல் வச்சு உள்ள வந்துரும். அப்ப இது மெரைன்ல குடுத்துருக்கக்கூடிய ரயில்வே. அதான் மெரைன் ரயில்வேன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லிஃப்ட் டாக்னா என்ன அப்படின்னா தூக்குறது. அப்ப நார்மலா இது லிஃப்ட் ஆயிருக்கு. நார்மலா எப்படி இருக்கும்? இதோட இதாயிரும். கனெக்ட் ஆயிரும். இது அப்படியே வந்து கீழ இறங்கும். தண்ணிக்குள்ள இறங்கும். இப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து அங்கேருந்து அந்த கப்பல் வரும். வரும்போது இதுல வந்து கரெக்ட்டா நிக்கும். இப்ப இது அப்படியே மேல வந்து லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகி அப்படியே உள்ளுக்குள்ள வந்துரும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன கப்பலுக்கு தான் பயன்படுத்த முடியும். பெரிய கப்பலுக்கு பயன்படுத்த முடியாது. ஓகே. அதுக்கடுத்து கிரேவிங் ஆர் ட்ரை டாக்ஸ். இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் படத்தையும் இதையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படியே. எந்த படத்தனா? இந்த படம். கப்பல் இப்ப தான் உள்ளுக்குள்ள வருது. தண்ணினா இருக்கு. உங்க கண்ணுக்கே நல்லா தெரியுது தண்ணி. இப்ப இந்த படத்த பாருங்க. இப்ப என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள தண்ணீனா காணாம போயிருச்சு. இந்த இடத்துல இந்த போட்டாட்டத தான் முதல்ல பார்த்தீங்க. இப்ப இங்கேருந்து பார்க்குறோம். இப்ப உள்ளுக்குள்ளனா தண்ணியே இல்ல. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து தண்ணியா பீச்சு அடிக்கிறாங்க பாருங்க. ரிப்பேர் ஒர்க்குக்கோ, இனி ஒரு அ கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல பெயிண்ட் ஒர்க் இந்த மாரி ஏதோ ஒரு இன்ஜின்ல ப்ராப்ளம், ஏதோ ஒரு வேற விஷயங்கள் மாத்துறாங்க அப்படின்னா, இன்ஜின் செக் பண்றாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, இந்த ட்ரை டாக் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதான் கிரேவிங்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம். சார் கிளியர்? ஓகேவா? இதே ஃப்ளோட்டிங் டாக் இருக்கு. ஃப்ளோட்டிங் டாக்னா என்ன சார் அப்படின்னா, அப்படியே மிதந்துட்டே இருக்கு. இந்த தெரியுதா? ரப்பர் பந்து மாரி ரப்பர் இது மாரி இருக்கா? மிதந்துட்டே இருக்கா? கிளியர்? இத ஃப்ளோட்டிங் டாக்ன்னு சொல்லுவாங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் சார் இருக்குது. பீம்னா என்ன? ட்ராப்னா என்ன? அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். ட்ராப்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டெப்த் வந்து அ அத வச்சு தான் அவங்க செய்வாங்க. கப்பல் வந்து மூழ்க போதா கரெக்டான லெவல்ல இருக்கானா? அப்ப கப்பலோட சைடுல வந்து மார்க்கிங்ஸ் இருக்கும். அத ட்ராப் டெப்த் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருவோம். இப்ப நம்ம டாக்ஸ் ஆரம்பிச்சோம்னா, அது சும்மா தானே உங்களுக்கு படத்த காமிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இத முடிச்சிருவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஹார்பர் டாக்ஸ் ஆர் வெட் டாக்ஸ். அதுல நான் சொல்லிட்டேன். அது இந்த ஒரு வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். மத்த வார்த்தைலாம் குடுக்கணுங்கிறதுக்காண்டி குடுத்துருக்காங்க. குடுத்துருக்குங்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ ஒரு மெயின்டெயின் த யூனிஃபார்ம் லெவல் ஆஃப் சீ வாட்டர் வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதுல வந்து வேற எந்த ஒரு அப்செக்ஷனும் இருக்கக்கூடாது. சீ டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதான் என்னது நம்மளுடைய வெட் டாக்ஸ் சொல்லுவாங்க. ப்ரிப்பேர்ட் டாக்ஸ்ல நெறைய டைப் ஆஃப் டாக் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெரைன் ரயில்வே. மெரைன் ரயில்வே என்னன்னா, ரயில்வே வந்து 2 பக்கம் ரயில் அமைச்சிருப்பாங்க. நம்மளுடைய கப்பல்லயே வந்து கீழ வந்து வீல் குடுத்திருப்பாங்க. அதுவே என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளேருந்து இந்த ரயில் வந்து அப்படி ஏறி அப்படி மேலாப்ல வந்துரும். ஓகே. அதுக்கடுத்து தே ஆர் இன்க்ளைன்ட் ஸ்லீப். இந்த மெரைன் ரயில் இருக்கிறது எப்படின்னா, இன்க்ளைன்ட் ஸ்லீப்பா இருக்கும். கீழ ஏந்தி அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே வரும் அந்த ட்ராக். வே எக்ஸ்டெண்டிங் அவுட் சம் டிஸ்டன்ஸ் இன்டு த அண்டர் த வாட்டர். அப்ப எப்படி இருக்கும்? வாட்டர்லேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல கொண்டு வந்திருப்பாங்க. They run up on the shore a sufficient distance so that the vessel, when hauled out, will be entirely clear of the water. அதாவது என்னன்னா, ஒரு இதுலேருந்து குறிப்பிட்ட தூரம் வரையும் இந்த ரயில்வே ட்ராக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க உள்ளுக்குள்ள. ஏன்னா, உள்ளுக்குள்ள வந்து அந்த வெசல்ஸ் உள்ளுக்குள்ள வந்து குறிப்பிட்ட அளவு பார்ப்பாங்க. ஓகேயா? இல்ல வாட்டர் வச்சு கிளீன் பண்ண போறாங்க அப்படின்னாலும், குறிப்பிட்ட தூரம் வந்து இந்த மெரைன் ரயில்வே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட்ல குடுக்கணுங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. இது ஒரு இன்க்ளைன்ட் ஸ்லிப்பா இருக்கும். இது வந்து வாட்டர்லேருந்து குறிப்பிட்ட தூரம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. தண்ணிக்குள்ளயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கும். அத பத்தியும் பார்த்துக்கிடுங்க. லிப்டி டாக். லிப்டி டாக்ங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இருந்தாலும் பார்த்துக்கங்க. திஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் லோவர் டு இன்டு அண்ட் ரைஸ்டு ஃப்ரம் த வாட்டர் லெவல். அதாவது ஃபர்ஸ்ட் லோவர் பிளாட்ஃபார்மா இருக்கும். அதுக்கடுத்து சிலவங்க லிஃப்ட் பண்ணிருவாங்க. ரைஸ் பண்ணிருவாங்க. அப்ப ரைஸ்டு ஃப்ரம் த வாட்டர் லெவல். வாட்டர் லெவல் வந்து ரைஸ் பண்ணிருவாங்க. இது இப்போ ஒண்ணு ரைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு லோவரிங் கீழ கொண்டு போவாங்க. அப்ப 2மே கம்பைன்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ரைசிங் அண்ட் லோவரிங் இஸ் அச்சீவ்டு பை த ஹைட்ராலிக் பவர் அப்ளைட். உங்களோட ஹைட்ராலிக் பவர் அப்ளை பண்ணி இது உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள கொண்டு போவாங்க.
கப்பல் வந்ததுக்கு அப்புறம் ஹை லெவல் அப்ளை பண்ணி ரைசிங் பண்ணுவாங்க. அப்ப 2மே மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகேவா? அதுக்கடுத்து வித் த இன்கிரீஸ் இன் சைஸ் அண்ட் டோனேஜ் த ஸ்டாக்ஸ் ஹேவ் பிகம் ஆப்சொலீட்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? டன்னேஜ்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும்ல சார். அம் இந்த பெரிய பெரிய லாரினா வந்து வெயிட் போடுறாங்கல்ல, வெயிட் மிஷின் போடுறாங்கல்ல. இது மாரி வந்து ஒரு பெரிய இது மாரி இரும்பு இதுல இருக்கும். அதுல வந்து வண்டி நிக்கி வெயிட் போடுவாங்க. பக்கத்துல ஒரு ஸ்டோர் மாரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அது மாரி கப்பல் வெயிட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடுத்துருக்காங்க. நான் ப்ராப்பர் வேர்ட்ல குடுக்கல, கம்ப்ளீட் பண்ணல. அத விட்டுருங்க. அதுக்கு ட்ரை டாக்ஸ். ட்ரை டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். மனப்பாடமா இருக்கும். அது 100 பேர் கிரேவிங் இருக்கு. இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ரிப்பேர் ஒர்க்குக்காண்டி யூஸ் பண்றது. தே ஆர் கம்பார்ட்மெண்ட் இன்டு விச் ஷிப் கேன் பி ஃப்ளோட்டட். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி இருக்கும். அண்ட் சப்போர்ட்டட் ஆன் பிளாக்ஸ் ஃபார் ரிப்பேர் ஒர்க் ஆஃப்டர் த டாக்ஸ் ஹஸ் பீன் ட்ரெயின்டு. உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள தண்ணிய என்ன செய்வாங்க? ட்ரெயின் பண்ணிருவாங்க. எதுக்காண்டி? ரிப்பேர் ஒர்க்குக்காண்டி. அதுக்கு அடுத்து தே ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் மைனர் ரிப்பேர்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ், பெயிண்டிங். பெயிண்ட் பண்றதுக்கோ, சின்ன சின்ன மைனர் ரிப்பேருக்கோ, இல்ல இன்ஸ்பெக்ஷன் எப்படின்னா இன்ஜின்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கோ, இந்த மாதிரியான ட்ரை டாக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சார் கிளியர்? ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன சார் அப்படின்னா ஃப்ளோட்டிங் டாக்ஸ். அப்ப ஃப்ளோட்டிங் டாக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இது மிதந்துட்டே இருக்கு. இத பார்க்குற மாரி மிதந்துட்டே இருக்கும். தே ஆர் ஸ்ட்ரக்சர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் சப்மெர்ஜ்டு பை த அட்மிஷன் ஆஃப் வாட்டர் டு இட்ஸ் இன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்ஸ். அப்ப இது எப்படி இருக்கும்? ஒரு பகுதியில மூழ்கப்பட்ட இதா அப்படியே மிதந்துட்டே இருக்கு. அப்ப இந்த ஸ்டேஜ் சாரி இந்த ஸ்டேஜ் ship is floated to a position. The structure is then painted by the removal of water. அப்ப இது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, இதுல வந்து கப்பலெல்லாம் மேல ஏத்த முடியாது. இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஃப்ளோட்டட் போர்ஷனா இருக்கு. ஆர்டிபிஷியலா வந்து குடுத்துருப்பாங்க. அப்ப அது பக்கத்துல வந்து கப்பல் வந்து நிறுத்தி போட்டுக்கிறதுக்கு இத பயன்படுத்திக்கலாம். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஏன்னா அதிகம் வந்து பெரிய பெரிய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த வந்து ஒரு 2 பேரு, 3 பேரு அந்த இதுக்கு ட்ரிப்புக்காண்டி உள்ளுக்குள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களுக்காண்டி இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பீம்னா என்ன சார் அப்படின்னா, ஆ விட்த் ஆஃப் த வெசல். உங்களுடைய கப்பலோட விட்த் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பீம்னு சொல்லுவாங்க. இது வந்து சைடு வியூ குடுத்துருக்கேன். இப்ப கப்பல் இப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்கு நம்ம கண்ணுக்கு? இப்படிதான் கப்பல் இருக்கும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த விட்த் தான் பீம்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து இப்ப லென்த் வைஸ் குடுத்துருக்காங்க. இப்படி மார்க்கிங் குடுத்துருப்பாங்க சார். சைடுல வந்து டெப்த் லெவல் குடுத்துருப்பாங்க. அப்ப ட்ராப்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ டெப்த் ஆஃப் ஹீல் ஆஃப் த ஷிப். நம்மளோட ஹீல்னா இதானே பாதம். இதான் கப்பலோட பாதம். கப்பலோட பாதத்துல இருந்து நம்ம டெப்த் பார்க்கிறது தான் இந்த ட்ராப்னு சொல்லுவாங்க. ஆஃப் த ஷிப் ஃப்ளோ வாட்டர் லெவல் ஃபார் த பர்ட்டிகுலர் கண்டிஷன் ஆஃப் லோடிங். அப்ப நீங்க லோட் பண்ணும்போது இந்த டெப்த் லெவல தான் செக் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஏத்திட்டாங்க அப்படின்னா, இந்த மார்க்கிங் வந்து கப்பல் குறிப்பிட்டதுக்கு மேல மூழ்கிரும். அப்ப அதுக்கு மேல மூழ்கக்கூடாது. மார்க்கிங் மேல மூழ்கக்கூடாது. அப்ப அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்காண்டி என்ன செய்வாங்க? இந்த ட்ராப் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இட் இஸ் த டெப்த் டு ஈச் வெசல் ரெஸ்ட் இன் த வாட்டர் வென் ஃபுல்லி லோடட். அப்ப கப்பல் வந்து தண்ணீல ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது, லோடு பண்ணும்போது இந்த ட்ராப்ட்ட தான் என்ன செஞ்சுக்குமா? ஃபாலோ பண்ணுவாங்க. இவர லிமிட் தான் லோடு ஏத்தணும்னா, இவர லிமிட் தான் கப்பல் வந்து லோடு ஏத்தும்போது மூழ்கணும். அப்ப அதுக்கு மேல நீங்க லோடு ஏத்தும்போது கப்பல் வந்து லைட்டா தண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ள அமுங்குது அப்படின்னா, அன்லோடிங் பண்ணிரணும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ட்ராப்ங்கிறது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா, ஹீல் ஆஃப் த ஷிப்ல தான் யூஸ் பண்றோம். எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா, நம்மளுடைய லோடிங் ஏற்படும்போது அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்காண்டி. வாட்டர் லெவல் ஃபார் த பர்ட்டிகுலர் கண்டிஷன் ஆஃப் லோடிங். லோடிங் ஏத்தும்போது வாட்டர் லெவல மெயின்டெயின் பண்றதுக்காண்டி நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இந்த டெப்த் ஆஃப் விச் வெசல் ரெஸ்ட் இன் த வாட்டர் வென் ஃபுல்லி லோடட். அப்ப ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷிப் வந்து வாட்டர்ல நிக்கும் பொழுது, நீங்க ஃபுல்லா லோடு ஏத்துறீங்கன்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ராப் லிமிட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கு மேல போயிருக்க கூடாதுன்றதுக்காண்டி குடுத்துருக்காங்க. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அவ்வளவுதான் சார். இதோட உங்களுக்கு டோட்டலா ஹார்பர் அண்ட் டாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப டோட்டலா ஹார்பர் அண்ட் டாக்ஸ் வந்து ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து ஒரு மேலேருந்து ஒரு லைட்டா வந்து ஒரு ஓவரால் ரிவிஷன் குடுத்துட்டு இந்த செஷன் க்ளோஸ் பண்றேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருவேன். ஏர்போர்ட் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணா அது முடிச்சிருவேன். இப்ப ஜிபிஎஸ் ஆரம்பிச்சேன்னா அது வந்து பாதி அளவு முடிச்சிருவேன். ஓகே. என்னன்னு கரெக்ட்டா தெரியல எனக்கு. பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அண்ட் ஹார்பர் சொன்னேன் சார். அது இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என்னென்ன பார்க்க போறோம்னா, ஹார்பர் அண்ட் போர்ட், டைப்ஸ் ஆஃப் ஹார்பர், காம்போனன்ட் அதோட ஃபங்ஷன்ஸ் அதான் வரிசையா பார்த்தோமே 8 ஃபங்ஷன்ஸ். ரேட் ஆஃப் ஹார்பர், அதுக்கு வெட் அண்ட் ட்ரை டாக்ஸ். இப்போ பார்த்தோம் பிரேக் வாட்டர்ஸ். பிரேக் வாட்டர்னா காம்போனன்ட்லயே வந்துரும். இது தனியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹார்பர்னா என்ன? ஹார்பர்ங்கிறது ஒரு பார்சியலி என்க்ளோஸ்டு போர்ஷன் தான். இது எதுக்காண்டி கொடுத்துருக்கா? கப்பல் வந்து நிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம்.
ஓகே. அடுத்து போர்ட். போர்ட்ங்கிறதுனா ஹார்பரோட சேர்த்து போர்ட் இஸ் ஏ ஹார்பர். இதுவும் ஒன் ஆஃப் த ஹார்பர் தான். இது என்னன்னா கப்பல் நிக்கிற பிளேஸ் வச்சு சேர்க்காம சைடுல சுத்தி இருக்கக்கூடிய லோடிங், அன்லோடிங், ஃபியூல்ஸ் பண்றது, ரிப்பேர்ஸ் பார்க்கறது இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது தான் போர்ட்னு சொல்லுவாங்க. இதுல நடக்கக்கூடிய வேலைகள்லாம் அதுல ஹைலைட் பண்ணிருக்கேன். லோடிங், அன்லோடிங், ரிப்பேர்ஸ், ரீஃபில்லிங் இது எல்லாமே. போர்ட் ஆஃப் என்ட்ரினா என்ன சார்னா கஸ்டமர் கிளியரன்ஸ் போர்ட் ஆஃப் என்ட்ரி இருக்கும். ஃப்ரீ போர்ட்ல கஸ்டமர் கிளியரன்ஸ் இருக்காது. அவ்வளவுதான். சார் கிளியர்? புரியுதுங்க சார் என்ன? டைப்ஸ் ஆஃப் கார்பர், நேச்சுரல் கார்பர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மும்பை, செமி நேச்சுரல் கார்பர் விசாகப்பட்டினம், ஆர்டிபிஷியல் கார்பர் நம்மளுடைய சென்னை. இது நேச்சுரல் கார்பர்னா இயற்கையாவே என்க்ளோஸ்டு போர்ஷன்ஸ் இருக்கும். பாதி என்க்ளோஸ்டு போர்ஷன் இயற்கையாகவும் மீதி ஆர்டிபிஷியல் தான் செஞ்சிருப்போம். அது செமி நேச்சுரல். ஆர்டிபிஷியல் முழுக்க முழுக்க நம்மளே என்க்ளோஸ்டு போர்ஷன் வந்து பில்ட் பண்ணிருப்போம். ஓகே. அடுத்து அடுத்து என்ன சார் அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டிஸ். அப்ப கார்பனை எதுக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரி வகைப்படுத்தி அது குறிப்பிட்டேன். ரெபியூஸ் கார்பன்னா கப்பலை நிறுத்துறதுக்கும் அங்க கப்பல்ல வர பயணிகள் தங்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரெபியூஸ் கார்பன். இது முழுக்க முழுக்க ரெபியூஸ் கார்பன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கமர்ஷியல் கார்பன் இருக்கு அப்படின்னா அது குறிப்பிட்ட போர்ஷனை ரெபியூஸ் கார்பனா பயன்படுத்திக்குவாங்க. சார் என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? ஓகே. கமர்ஷியல் கார்பன். கமர்ஷியல் கார்பன்னா பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவதற்கும் இறக்குமதி பண்ணுவதற்கும் வணிகம் மற்றும் வர்த்தக சார்ந்த இதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய கார்பன் தான் கமர்ஷியல் கார்பன். பிசர் கார்பன் மீன்பிடி துறைமுகமாக பயன்படுத்தக்கூடியதான் பிசர் கார்பன். இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஐஸ் ஸ்டோர் பக்கத்துலயே இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து ஓகே. ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. மிலிட்டரி கார்பன்னா உங்களுக்கு ராணுவ சம்பந்தப்பட்ட வசதிகளுக்காண்டி பயன்பாடுகளுக்காண்டி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் தான் மிலிட்டரி கார்பன் சொல்லுவாங்க. இதுல போர் ஒத்திகைகள் ராணுவ தளவாடங்களாக பயன்படுத்திக்குவாங்க. இல்ல ராணுவ போர் பயிற்சி கப்பல்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இல்ல இதுல இருக்கக்கூடிய மேகசின் பில்டிங்ஸ்ல வந்து முக்கியமா அதாவது நம்மளுடைய ராணுவ சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள்லாம் பயன்படுத்திக்கிறோம். எது மிலிட்டரி கார்பஸ். இதுதான் கார்பஸ் இருக்கக்கூடிய டைப். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் காம்பனன்ட். என்ட்ரன்ஸ் சேனல், பிரேக் வாட்டர், ட்ரைனிங் ஏரியா, ஆங்கரேஜ் ஏரியா, பியர்ஸ் அண்ட் ஜெட்டி, டாப்ஸ் அண்ட் புக்கே, மோல்ஸ், ட்ரெஸ்டல், டால்பின்ஸ். இப்போ இது எல்லாமே ஒண்ணுதான் சார். டால்பின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. என்னன்னா நம்ம மோரிங் பண்ண போறோம் சில பாஸ்டர்ஸ் வச்சு கப்பலை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெர்மனன்ட் அந்த ஸ்ட்ரக்சர் தான் டால்பின்ஸ். இதுல மோல்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வெர்டிகல் பைப் தான். சின்ன சின்ன லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. சரி, மோல்ஸ்ல ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு சின்ன வெர்டிகல் பைப் தான். சின்ன வெர்டிகலோட ஏத்துறது இறக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மூவ்மெண்ட்ல விட சேஞ்சிங் மாதிரி இருக்கும். மோல்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் கடலுக்குள்ள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. ரெண்டு பக்கம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்பர் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஹார்பர் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லோப்லா நடுவில் வந்து கேரேஜ்வே யூஸ் பண்ணுவாங்க. அதே மோரிங் ஆக்சசரிஸ்னா சில பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரோப்பு, செயின், கீ இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ஸ்டடியா வந்து டால்பின்ஸ்ல வந்து கப்பலை வந்து கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வார்ப்ஸ் அண்ட் குவேஸ் என்ன சார் அப்படின்னா வார்ப்ஸ் அண்ட் குவேஸ்ங்கிறது நமக்கு லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்காண்டி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் கிரேட்ஸ், மூவ்மெண்ட் ட்ராலி இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா வார்ப்ஸ் அண்ட் குவேஸ்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? புரியுதா? பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ்னா என்ன? பியர்ஸ் ஆர் ஜெட்டிஸ் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். பியர்ஸ் ஆர் ஜெட்டிஸ்னா என்ன அப்படின்னா உங்களுடைய சோர்ல இருந்து உங்களுக்கு வெர்டிகலா உள்ளுக்குள்ள வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அதாவது பர்பெண்டிகுலராவோ இல்ல இன்க்ளைண்டாவோ என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா உள்ளுக்குள்ள கப்பல்கள் தனித்தனியா பிரிச்சு நிறுத்தி வைக்கிறதுக்காண்டி. இது மூலமா கடலோட உள்ளுக்குள்ள அந்த ஹார்பருக்குள்ள இன்னும் அலையோட வேகம் கட்டுப்படுத்தப்படும். அதனால கீழே வந்து அதிகமா வந்து அடிக்கடி ட்ரெச்சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹார்பருக்கு தோண்டி எழுதிட்டே இருப்பாங்க. அது அந்த வேலை வந்து இதுல கம்மிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பியர்ஸ் ஆர் ஜெட்டிஸ் சொல்றாங்க. ஆங்கரேஜ் ஏரியானா என்ன அப்படின்னா கப்பலை எங்கெங்கன்னா ஆங்கர் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஏரியா தான் ஆங்கரேஜ் ஏரியான்னு சொல்றாங்க. ட்ரேடிங் ஏரியானா என்ன அப்படின்னா கப்பல் உள்ளுக்குள்ள வந்த கப்பல் திருப்பி போகும் உள்ளுக்குள்ளே. அதுக்காண்டி கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன் தான் ட்ரைனிங் ஏரியா. இது வந்து கப்பலோட லென்த்ல க்ளோஸா இருக்கும். அந்த அளவுக்கு ரேடியஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அப்ப அதுதான் ட்ரைனிங் போர்ஷன். பிரேக் வாட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா கப்பல் உள்ளுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா கப்பல் நிறுத்தி வைக்கும் போது எந்த ஒரு பெரிய ஒரு அலையோட வேகம் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிப்பிட்ட கப்பலோட இன்டர்வல் ஜோன்ல 2 பக்கம் பிரேக் வாட்டர் கொடுத்து அங்கேயே அலையோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவ 2 புறம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் வாட்டர்னு சொல்றாங்க. வாட்டர் பிரேக் பண்ணி கொடுத்திருப்பாங்க. வேகமா அந்த சீவோட வேவ்ஸோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி. என்ட்ரன்ஸ் சேனல்னா என்னன்னா கப்பல் உள்ளுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ஜோன் அந்த பெரிய லாங்கர் போர்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுதான் என்ட்ரன்ஸ் சேனல். அது எப்படி இந்த பாறைகள் அந்த அதான் ரீப்பு, ராக்ஸ்
இல்ல வேற மணல் திட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள வரும்போதே கப்பல் வந்து தரை தட்டி நின்றும். அதுவும் வரக்கூடிய பாதையிலே தரை தட்டி நின்றுச்சு அப்படின்னா, கரெக்டான டயத்துல உள்ளுக்குள்ள வந்த கப்பல் வெளில போக முடியாது. கரெக்டான டயத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கப்பல்லாம் வெளியே நின்னு போயிரும். பெரிய பிரச்சனை வருதுனாலயே அடிக்கடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அத தூண்டி அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதான் என்ட்ரல் சேனல். சார் கிளியர் புரியுதா? ஓகே. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நடத்திட்டேன். இதெல்லாம் அப்படியே வரிசையா பாத்துக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன சொன்னேன்? டாக்ஸ்ல டைப் சொல்லியிருப்பேன். அது மெரைன் ரயில்வே. ஓகே. அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கப்பல் வந்து இன்க்ளைண்டா குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணிக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் வாட்டர்ல. ஏந்தி ஏத்தி மேல கொண்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். கப்பலோட பாட்டம் ஆஃப் த போர்ஷன்ல வீல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க ரயில் வந்து குடுத்துருப்பாங்க சம் மினிமம் டிஸ்டன்ஸ்ல. அதுல வந்து உள்ளுக்குள்ள வந்துரும். அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து லிப்ட் டாக்ஸ். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹைட்ராலிக் ஜாக் கீழ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கப்பல் வரும்பொழுது சின்ன சின்ன கப்பலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது கீழ இறக்குவாங்க தண்ணிக்குள்ள போயிரும். கப்பல் வந்ததுக்கப்புறம் அப்படியே லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கடுத்து கிரேவிங்ஸ் அண்ட் ட்ரை டாக்ஸ். இது வந்து பெரிய பெரிய கப்பல்களுக்காண்டி பயன்படுத்திக்குவாங்க. லோடிங் அண்ட் அன்லோடிங் டிசைன்ல வரக்கூடிய கப்பல் உள்ளுக்குள்ள வரும்பொழுது தண்ணி இருக்கும். அதே உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சுத்தி அடைச்சிட்டு உள்ளுக்குள்ள தண்ணிய ட்ரெயின் பண்ணிருவாங்க. எதுக்காண்டி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது, இல்ல வந்து ரிப்பேர் பார்க்கும்போது, ஸ்மால் ரிப்பேர்ஸ் தான் சொல்றேன். பார்க்கும்போது, இல்ல வந்து பெயிண்டிங் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. அதே ஃப்ளோட்டிங் டாக்ஸ்னா, கப்பல வந்து ஸ்டெடியா புடிச்சு வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி மிதக்குற மாரி ஒரு பாஞ்ச் மாரி போட்டிருப்பாங்க. ரப்பர் மாரி. அதான் ஃப்ளோட்டிங் டாக்ஸ். இது வந்து என்னன்னா, அது லக்ஸுரிக்காண்டி தனிப்பட்ட முறையில வந்து போட் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காண்டி அன்னைக்கான வந்து குடுத்துருப்பாங்க. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கலாம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சார் கிளியர்? டாக்ஸ் அண்ட் ஹார்பர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே தானே? ஓகே. நான் இப்ப இந்த பிடிஎஃப்ல ஒவ்வொன்னுக்கும் வாட் இஸ் வாட்ன்னு பேசிக்கா சொன்னேன். அதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. இருந்தாலும் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணவங்க எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் குடுத்துருக்காங்கிறதுக்காண்டி தான் சில பாயிண்ட்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஹைலைட்டா கொடுத்த பாயிண்ட் தான் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பான். வாட் இஸ் வாட்? இது என்ன? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அதுதான் கொஸ்டினா கேட்பான். இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் உங்களால முடிஞ்சால் எனக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ல இருந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கும், டாக்ஸ் அண்ட் ஹார்பருக்கும் பெருசாலாம் இல்ல. ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன கொஸ்டினா கேட்டிருக்கான். நம்ம நடத்துனதுக்குள்ள இருக்கா? அப்ப நடத்துனது வெளில போயிருந்துச்சு அப்படின்னா, நான் ஏதாச்சும் உங்களுக்கு அத பத்தி சொல்றேன். அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லிருக்கேன். சார் கிளியர் புரியுதா என்ன சொல்றேன்? ஓகே. இதெல்லாம் ரொம்ப பெருசாவும் நடத்த முடியாது. ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். இப்ப ஏர்போர்ட் இன்ஜினியர்னாலனா பெருசா நடத்தினாலும் ஒரு லிமிட் தான் நடத்த முடியும். ஒரு லிமிட்க்கு மேல நோட்ஸும் குடுக்க முடியாது. எனக்கு நீங்க இன்னைக்குள்ள எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அனுப்பி வைங்க சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே சார். இதோட இந்த செஷன க்ளோஸ் பண்றேன். ஈவினிங் செஷன் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங் ஆர் ஜிபிஎஸ். இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கு. சப்போஸ் டிரான்ஸ்போர்டேஷன் முடிக்கணும் அப்படின்னு ஏர்போர்ட் ஆரம்பிச்சேன்னா ஒரே செஷனா முடிச்சிடுவேன். அப்படி இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படினால ஜிபிஎஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு செஷன் 2 செஷன் ஜிபிஎஸ் நடத்துற மாரி இருக்கும். அதுல ஒரு செஷன் நீங்க முடிச்சிடலாம். அது என்னன்னு நான் அப்ப சொல்றேன். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. ஓகே. இதோட இந்த செஷன் க்ளோஸ் பண்றேன். ஓகே.